Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now guys Shravanee ma'am. So இன்னைக்கு இந்த particular live sessionல quarterly examல chapter 1, chapter 2, chapter 3, chapter 4 and chapter 6ல என்னென்ன 2 mark, 3 mark and then 5 mark நம்ம படிக்கணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகே, எஸ். ஸோ எல்லாருமே ரெடி அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நேத்தே நம்ம 2K லைக்ஸ் டார்கெட் வச்சோம். இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த 2K லைக்ஸ் டார்கெட்டை இன்னைக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே என்னுடைய ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். யா, ஸோ இப்போ மேம் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் மேம். இன்னைக்கு காலையில இருந்து நான் படிக்கணும்னு நினைச்சதை நான் முடிக்கவே முடியல மேம். எனக்கு வந்து நான் ஸ்லோவா போறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? மேம் நான் இன்னைக்கு இத்தனை சாப்டர் முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி என் ப்ரிப்பரேஷன் போல, நான் ரொம்ப ஸ்லோவா படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? How many of you feel that your preparation is not too fast or நீங்க பிளான் பண்ண மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து போகல? உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நீங்க நினைச்சதை முடிச்சிடலாம். ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஃபாஸ்டா என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணுவோமோ அதை இன்னைக்கு முடிச்சிட்டு தான் நம்ம போறோம். ஓகே, அதை இன்னைக்கு முடிச்சிட்டு தான் போறோம். என்னோட டார்கெட் ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ள நம்ம ஃபாஸ்டா முடிக்கணுங்கிறதா என் டார்கெட். 5 சாப்டரை 3 மணி நேரத்துல முடிக்கணும்னா ஒரு சாப்டரை ஒரு half an hour நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா? half an hour 40 minutesல நம்ம வந்து என்ன பண்ணணும்? We have to complete. Yes or no? Half an hour to 40 minutesல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ இன்னைக்கு இதுதான் டார்கெட். ஓகே, இன்னைக்கு எப்படியாச்சு லைவ் செஷன் முடியறதுக்குள்ள சாப்டர் 1, 2, 3, 4, 6ல இருக்கக்கூடிய 2, 3 and then 5 மார்க்ஸை ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறோம். இன்னைக்கு நான் பேசுறதே 2x ஸ்பீட்ல தான் பேச போறேன், 2x ஸ்பீட்ல தான் நடத்த போறேன். இன்னைக்கு இந்த 3 ஹார்ஸ் செஷன்ல நடுவுல நோ பிரேக் அட் ஆல். ஓகே, எல்லாருக்கும் நான் மெட்டீரியல் தந்துருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டா கிளாஸ் மட்டும் லிசன் பண்ணுங்க போதும். ஓகே, நடுவில் சாப்பிடணுமா? சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. நேற்று நான் உங்களை நோட்ஸ் எடுக்க சொன்னேன், இன்னைக்கு நான் உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்லலை. ஆனா ஒரு ஹெல்ப், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. படிக்கிற விஷயத்துல நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது, சொல்லி கொடுக்கறது, எக்ஸாம்ல சொல்லி கொடுக்கறது, சொல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி படிடா அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி வர சொல்லுங்க. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? 500 பேருக்கு மேல லைவ்ல இருக்கீங்க, 500 லைக் கூட இல்ல. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ லைவ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு நிமிஷம் தான் டைம் ஆகும். மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரியா? இதுல நீ சூப்பரா மார்க் வாங்கினா 150 crore worth of scholarship, 2 crore worth of cash awards எல்லாம் வரும். நீங்க வந்து எழுதினாலே பப்ளிக் எக்ஸாம்க்கு மாசம் நாங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம்னா அந்த கிராஷ் கோர்ஸ் வேதாந்தோ ஆப்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் பிரிண்டட் காப்பியும் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ஸ் வரப்போ தருவோம். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஸோ இன்னும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இட் இஸ் ஃப்ரீ. செப்டம்பர் 30யோட இதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து முடியுது. ஸோ செப்டம்பர் நீங்க குவார்டர்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம MV சாட்டுக்கான கிளாஸஸ்லாம் நாங்க நடத்துறோம். சரியா? ஓகே கைஸ். ஸோ சொன்ன மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யார் வேணா இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம். ஓகே, எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், மேம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீமினல் பேட்ச் அண்ட் தென் முதல்வன் பேட்ச்? இந்த நேரம் நிறைய பேர் வந்து இல்ல லாஸ்ட் மினிட்ல ஐயோ படிக்கல அப்படின்னு பேனிக் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த பேட்ச். ஸோ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க தீமினல் அண்ட் முதல்வன் பேட்ச்ல வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ தீமினல் பேட்ச்ல எவ்ரிடே லைவ் கிளாஸ் இருக்கும், அதோட ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும் சண்டே PDF எவ்ரி லைவ் கிளாஸ் உங்களுக்கு PDF தானாவே அப்லோட் ஆயிடும். அண்ட் தென் லைவ் டவுட் சால்விங் இருக்கும் அண்ட் AI டவுட் சால்விங் இருக்கும். நீங்க ரெக்கார்டிங் பாக்குறப்பையும் டவுட் சால்விங் வந்து இருக்கும். இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் முடியுது, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்றீங்க இல்லையா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு inform you that இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் முடியுது. யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா you join by today.
ஏன்னா நாளையில இருந்து this becomes 3000. நாளையில இருந்து this becomes 3000. Today it is 1999 for the whole year for all the subjects. இதே எனக்கு முதல்வன் பேட்ச் வேணும் அப்படின்னா லைவ் கிளாஸ், லைவ் டவுட் சால்விங் மட்டும் தான் இருக்காது. மற்றபடி ரெக்கார்டடு டெஸ்ட், பிடிஎஃப், ஏஏ டவுட் சால்விங்லாம் இருக்கும். 999க்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேட்ச் வந்து இருக்கு. சரியா? யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பை டுநைட். இன்னைக்கு 12 o'clock மேல உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் இருக்காது. ஓகே? யா. சோ இப்போ சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடணும். அதுதான் நம்மளோட சடங்கு இல்லையா? சோ சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். குயிக்கா 40 minutes 30 minutesனு டக்கு 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 டக்குன்னு முடிக்க போறோம் நம்ம. ஓகே? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து முடிக்க போறோம். ஓகே? சோ கிளாஸ் முடியட்டும். மறக்காம தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணனும்னா ஜாயின் பண்ணிடுங்க. இல்லனா முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி இல்லனா எம்பி சாட்டுக்காச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே? எஸ், வெரி குட், சூப்பர். சோ டுடே throughout the live session இருங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க தனியா படிச்சீங்க இல்லையா? ஆனா அடுத்த 3 hours நம்ம 6 chapters முடிக்க போறோம். அப்பயும் நீங்க வந்து இல்ல நான் அப்புறமா படிச்சுக்கிறேன், நான் அப்புறமா வந்து ரெக்கார்டட் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நம்ம தான் ஒரு பெரிய ஃபெயிலியர். ஓகே? அதனால அட்லீஸ்ட் இப்போ லைவ் கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட இருங்க. சரியா? அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் வைராகியம் நமக்கு இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்கப்புறமும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில கிளம்பி போகாதீங்க. வந்தவங்க 3 மணி நேரம் என்ன ஆனாலும் நான் படிப்பேன்டா அப்படின்னு நீயே உனக்கே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோ. சேலஞ்சுக்கு ரெடியா? ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? ஓகே, வெரி குட். பார்க்கலாம். டில் லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் யாரு ஸ்பெண்ட் பண்ண ரெடின்னு நான் பார்க்க போறேன். ஓகே? யா. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய பிடிஎஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், பின் பண்ணிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மறக்காம நீங்க எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? யா. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நான் வந்து ஒரு மிதமான ஸ்பீட்ல தான் போறேன். ஒரு சாப்டர் 40 minutesல முடிக்க போறேன். சோ நான் போற ஸ்பீடுக்கு நீங்க கவனிங்க. ஓகேவா? யா. வாட் இஸ் அ மினரல்? இப்போ மினரல் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். எனக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டல் வேணும் அப்படின்னா நான் மண்ணை தோண்டி தான் அந்த மெட்டலை நான் வந்து எடுப்பேன் இல்லையா? ஸோ ஒரு நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா மினரல் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மினரல்ல எனக்கு தேவையான மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்லயும் வந்து இருக்கலாம். அப்படியே கோல்டுனா அப்படியே பியோர் கோல்டாவும் இருக்கலாம். இல்லைன்னா அது வேற எது கூடயாச்சும் கம்பைன் ஆகி ஆக்சைடு கூடயோ சல்ஃபைடு கூடயோ கார்பனேட்ஸ் கூடயோ கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டாவும் இருக்கலாம். சோ எனக்கு ஃப்ரீ ஸ்டேட்ல பியூராவும் இருக்கலாம், இல்ல வேற யார் கூடயாவது கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸாவும் இருக்கலாம். ஓர் அப்படின்னா என்ன? சோ ஓர் அப்படிங்கிறது ஒரு மினரல். ஓகே? சோ இப்போ எந்தெந்த மினரல்லாம் எனக்கு தேவையான மெட்டல் அதிகமா இருக்கும், எந்தெந்த மினரல்லாம் நான் ஈஸியாவும் சீப்பராவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, ஓகே, எந்தெந்த மினரல்லாம் நான் ஈஸியாவும் சீப்பராவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினரல்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as ores. ஓகே? எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஆனா எல்லா ஓருமே மினரல் தான். எக்ஸாம்பிள் clay, எக்ஸாம்பிள் bauxite. அடுத்து கேங்னா என்ன, ஸ்லாக்னா என்ன? இப்ப நான் மண்ணை தோண்டி மினரல் எடுக்கிறேன். அந்த மினரல் எனக்கு 100% பியூரா இருக்குமா? இருக்காது. அதுல எனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி, தேவையில்லாத மணல், கல்லு, பாறை, ஜெல்லி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த தேவையில்லாத பிசிக்கல் இம்பியூரிட்டியை தான் நான் கேங் இல்லைன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரியா? 3 minutes கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் புரியல, ஆனா ப்ராப்ளம் புரியுது. என்ன பண்ணணும்? திருப்பி படிங்க இத்திகாஷ், திருப்பியும் வீடியோ பாருங்க. இன்னொரு வாட்டி நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். ஓகே? இங்க மெசேஜ் பண்ற நேரத்துக்கு நீங்க இன்னொரு வாட்டி வீடியோ வந்து பார்த்து படிங்க. சரியா? ஓகே. So gangல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is associated with non-metallic impurity. அந்த impurity வந்து மெட்டல்ஸா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. So non-metallic impurities அதுல என்ன இருக்கும்? Rocky materials and siliceous matter. Rockyனா கல்லு, பாறை, ஜெல்லி. Siliceous matterனா மணல், மணல் தான் சிலிக்கா இல்லையா? Siliceous matter அதுக்கு பேர் தான்
gang. அதுக்கு பேர் தான் gang. எக்ஸாம்பிள் SiO2 நீங்க எழுதலாம். அடுத்து slag. slagனா என்ன மேம்? இப்போ எனக்கு தேவையான மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த கேங்கை நான் என்ன பண்ணணும்? வெளியே அமிச்சாகணும் இல்லையா? கேங்கை நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக நான் ஒருத்தனை ஆட் பண்ணுவேன். அவன் தான் ஃப்ளக்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, ஃப்ளக்ஸ் போய் கேங்கு கூட ஆட் ஆச்சுன்னா அது ஸ்லாகா மாறிடும். அது ஸ்லாகா மாறிடும். ஓகே, ஸோ எனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி தான் அந்த கேங்கு சிலிக்கா. சிலிக்காவை ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்றேன்? கால்சியம் ஆக்சைடு ஃப்ளக்ஸை நான் போயிட்டு ஆட் பண்றேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கால்சியம் சிலிகேட் CaSiO3 கால்சியம் சிலிகேட்டா மாறுறாங்க. அதுதான் நம்மளோட ஸ்லாக். அதுதான் நம்மளோட ஸ்லாக். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்தா ஸ்லாக் கிடைக்கும். அடுத்து போலாமா? Can we go to the next? Very good. What are the limitations of Ellingham diagram? முதல்ல Ellingham diagramனா என்ன? நமக்கு ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுவேன். அதாவது ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணுவேன். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, என்னது? அது வந்து ஒரு ரிடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ எந்த டெம்பரேச்சர்ல எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும்? இதான் क्वेश्चन. எந்த டெம்பரேச்சர்ல எந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லிங்கம் வந்து ஒரு கிராஃப் தராரு. ஓகே, அந்த கிராஃப் படி கீழே இருக்கிற மெட்டல், அந்த கிராஃப்ல கீழே இருக்கிற மெட்டல் தனக்கு மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அந்த கிராஃப்ல கீழே இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னது? இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி. ஃபீசிபிலிட்டினா பாசிபிலிட்டின்னு அர்த்தம். சரியா? ஓனா கூட எழுதலாம். தெர்மோடைனமிக்கலி இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது மற்றபடி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல நடக்கும் அப்படின்னு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி அவங்க பேசவே இல்லை. அடுத்து, it does not give any idea about the possibility of other reaction that might be happening. வேற என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்? இப்ப கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா கார்பன் மோனாக்சைடு தான் ஃபார்ம் ஆகுமா? இல்ல, கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகும். சோ வேற என்ன பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத பத்தி அவங்க பேசவே இல்லை. அடுத்து, இன்டர்பிரேஷன் ஆஃப் டெல்டா ஜி. இன்டர்பிரேஷன்னா கணித்தல். இந்த டெல்டா ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை அவங்க கால்குலேட் பண்றப்போ ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே வந்து ஸ்டேபிளா இருக்கும் தான் அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கும். ஈக்குலிபிரியம் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட், ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தான் இருக்கும்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. அது எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்காது. ஓகே, மூணே தான். ஃபர்ஸ்ட் என்னது? தெர்மோடைனமிக்கல் பாசிபிலிட்டி தான் சொல்றாங்க, அந்த ரியாக்ஷனோட ரேட்டை பத்தி பேசல. ரெண்டாவது வந்து என்னது? வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பனிங் பத்தி பேசவே இல்லை. மூணாவது, ரியாக்ஷன் எப்பயுமே ஈக்குலிபிரியம்ல இருக்கும்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க, which is not true. அடுத்து, ரோல் ஆஃப் குவிக் லைம். இந்த மாதிரி ரோல் பேஸ்டு क्वेश्चंस from chapter 1 is very very important. Role of quicklime in the extraction of iron ore from its oxide. ஒண்ணுமே கிடையாது, நல்லா கவனிங்க. இந்த quicklime அப்படிங்கிறது என்ன தெரியுமா? கால்சியம் ஆக்சைடு தான் இந்த quicklime. ஓகே, இந்த quicklime என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்ல நமக்கு தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி தான் என்னது? கேங். இந்த கேங் தான் சிலிக்கா, SiO2 சிலிக்கா. ஸோ இந்த கேங்கை நான் ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன், கால்சியம் ஆக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சைடு SiO2 சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட் CaSiO3 ஸ்லாகா எனக்கு வெளியில போயிடுது. அது ஸ்லாகா வெளியில போயிடுது. அவ்வளவுதான். அடுத்து, வாட் இஸ் மான்ஸ் ப்ராசஸ்? யாருக்கெல்லாம் ஸ்பீட் ஓகே? இல்ல யாருக்கெல்லாம் மேம் இன்னுமே ஸ்பீடா போலாம் மேம் அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? மேம் இன்னுமே ஸ்பீட் போலாம் மேம். Is there somebody like that? இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்ச சாப்டர்ல. So I thought it will be easy for you.
ஆல்ரெடி ஓரளவுக்கு நீங்க இதெல்லாமே வந்து படிச்ச சாப்டர்ஸ். கரெக்டா? ஆமாவா இல்லையா? டேய் என்னடா இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்கலாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, வெரி குட். ஸ்பீடா போலாமா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போலாமா? சூப்பர். அடுத்து ரைட் அபவுட் மான்ஸ் ப்ராசஸ். ஸோ ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன் இஸ் மான்ஸ் ப்ராசஸ் அண்ட் தென் வேன் ஆர் கெல் மெத்தட். இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கக்கூடிய அந்த இம்பியூர் மெட்டலை நான் ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி நான் அதை வந்து ஒரு வொலடைல் காம்பவுண்டா மாத்திப்பேன். அந்த வொலடைல் காம்பவுண்டை திருப்பியும் நான் ஹீட் பண்றப்போ எனக்கு வந்து பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து தீம். ஸோ மான்ஸ் ப்ராசஸ்ல நம்ம யாரை ரிஃபைன் பண்றோம் அப்படின்னா நிக்கலை நம்ம ரிஃபைன் பண்றோம். ஓகே, நிக்கலை ரிஃபைன் பண்றோம். ஸோ நிக்கலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். எக்ஸாம்ல இந்த சாலிடு கேஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலன்னா மார்க் குறைப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணலன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ 350 கெல்வின். 350 கெல்வின்ல இந்த நிக்கல் வந்து எப்படி இருக்கு? எனக்கு இம்பியூரா இருக்கு. இந்த நிக்கல் வந்து எனக்கு எப்படி இருக்கு? இம்பியூரா இருக்கு. ஸோ இந்த இம்பியூர் நிக்கலை நான் கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். ஸோ அது என்னவா மாறுது? நிக்கல் டெட்ரா கார்பனில் எனும் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸா மாறுது. நம்ம அது 5th சாப்டர்ல தெளிவா படிப்போம். ஸோ நிக்கல் டெட்ரா கார்பனில் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டா மாறுது. அந்த நிக்கல் டெட்ரா கார்பனில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 460 கெல்வின்ல 460 கெல்வின்ல நான் திருப்பியும் வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ திருப்பி எனக்கு நிக்கல் தனியா அந்த 4 கார்பன் டை ஆக்சைடு தனியா பிரிஞ்சிருது. இந்த நிக்கல் வந்து சும்மா கிடையாது, இது வந்து பியூரான நிக்கல். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா பியூரான நிக்கல். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வேன் ஆர் கெல் மெத்தட்னா என்ன? இதுவும் அதே தான், வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் தான். எப்படி மான்ஸ் ப்ராசஸ்ல நம்ம நிக்கலை ரிஃபைன் பண்ணோமோ அந்த மாதிரி வேன் ஆர் கெல் மெத்தட்ல டைட்டானியம் அண்ட் தென் ஜிர்கோனியம் நம்ம வந்து என்ன பண்றோம்? ரிஃபைனிங் பண்றோம். ஸோ அதே டைட்டானியம் நான் என்ன பண்றேன்? 2 moles ஆஃப் அயோடின் கூட 550 கெல்வின்ல நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ தே ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு. இப்போ அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடை நான் 1800 கெல்வின்ல நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? அது திருப்பி டைட்டானியம் தனியாவும் அயோடின் தனியாவும் பிரிஞ்சிரும். இந்த ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதுங்க, ரிவர்ஸா எழுதுங்க, உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வந்துடும். இப்போ இது கிடைச்சிருக்கிறது பியூரான டைட்டானியம். 550 கெல்வின் 1800 கெல்வின். டெம்பரேச்சரை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்னது? தானாவே வந்து நடக்கும் அப்படிங்கறதானே வந்து ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா ரிடக்ஷன் வந்து தானாவே நடக்கும். ஜெனரலி ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா we need to use a reducing agent இல்லையா? இங்க நம்ம எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே யூஸ் பண்ண வேணாம். இந்த ரிடக்ஷன் வந்து தானாவே நடக்கும். ஓகே, யா. சிம்பிள் ரோஸ்டிங். சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ல நான் அப்படியே ஹீட் பண்றேன், வறுக்கிறேன். ஓகே, சோ சிம்பிளா நான் வந்து ஹீட் பண்றது மூலமாவே எனக்கு தானாவே ரெடியூஸ் ஆயிடும். எக்ஸாம்பிள் HGS. HGS அப்படிங்கிறது சின்னபார். ஓகே, மெர்க்குரி வித் சல்ஃபர் இருக்கு. இது வந்து ஒரு ஓர், சின்னபார், மெர்க்குரியுடைய ஒரு ஓர். அத இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் ஹீட் பண்றப்போ மெர்க்குரி தனியாவும் அந்த சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. தோப்பர் மெர்க்குரி எனக்கு தனியா கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆட்டோ ரிடக்ஷன். நான் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே நான் வந்து யூஸே பண்ணாம ஈஸியா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இதை ரெடியூஸ் பண்ணிட்டேன். அடுத்து froth flotation என்றால் என்ன? So what is froth flotation? So froth flotation, gravity separation, magnetic separation இவங்க எல்லாருமே ஒரு concentration process. concentration அப்படின்னா என்ன? நான் மண்ணை தோண்டி மினரலை எடுக்கிறேன். அந்த மினரல்ல இருந்து நான் ஓரை தேர்ந்து எடுக்கிறேன். இப்போ அந்த ஓர்ல இருக்கக்கூடிய மணல், கல்லு, பாறை எனும் கேங் பார்ட்டிகல்ஸை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லாத இந்த கேங் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ற ஒரு பார்ட் தான் என்னது? அப்படி ஐ பெய்டு ஃபார் முதல்வன் பட் வேதாந்து ஆப்ல மை கோர்ஸ்ல கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகல. தீபிகா ஸ்ரீ டெஃபினட்டா இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு யார் சார் லைவ் வருவாரு அதுல நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ வில் கெட் யுவர் டீடைல்ஸ் அண்ட் ஐ வில் சார்ட் இட் அவுட். ஓகே, நான் உங்களுக்காக அதை சார்ட் அவுட் பண்றேன். ஓகே,
கவனிக்கிறீங்களா? ஓகேடா. ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம், மெட்டல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ், இந்த மணல், கல், பாறை, ஜெல்லி, இதை வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஓகே, அதுதான் வந்து பிசிக்கல் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். இதுல கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ். இதுல ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா? சல்ஃபைடு ஓர்ஸ்னா என்ன மேம்? எந்தெந்த ஓர்ஸ்ல சல்ஃபர் இருக்கோ அதுதான் வந்து சல்ஃபைடு ஓர்ஸ். ஸோ இந்த சல்ஃபைடு ஓர்ஸை நான் வந்து clean பண்றேன். ஓகே, concentration பண்றேன். அதுக்கு தான் we use this process called as froth flotation. This method is commonly used to concentrate sulfide ores such as galena, PBS, அது வந்து lead sulfide is galena, zinc blend ZNS. ஓகே, பிக்சர் டிரா பண்ணணுமா? கண்டிப்பா டிரா பண்ணணும். பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு பிக்சர் டிரா பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து டிரா பண்ணணும். பிக்சர் டிரா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. லைவோட எண்டில் வேணா நான் PDF தருவேன், இப்போ தர மாட்டேன். ஓகே, are you all listening? Are you all listening? Are you all listening? Do you understand? ஆட் வரதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா, யூடியூப்னா ஆட் வரதாண்டா செய்யும். அதனால தான் வேதாந்தோ ஆப்ல உங்களுக்கு ஆடே வராது. சரி, இங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா வேதாந்தோ ஆப்ல தனியாக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, யா, ஃபாஸ்ட்டாக போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிஃபரன்ஷியலி வெட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஓர் எல்லாமே ஆயிலில் தான் கலக்கும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த தேவையில்லாத இம்பியூரிட்டி கேங் இருக்கா இல்லையா, கேங் வந்து நமக்கு தண்ணீரை தான் கலப்பான். ஸோ இந்த ஓரை எடுத்து நான் க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதில் ஃப்ராதிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறேன். அது என்னது, சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். டிராப் பண்ணா எக்ஸ்ட்ரான்னு ஸ்டிக் பண்ண மாட்டாங்களா? புரியலடா, குயிக்கா சொல்லுங்க. ஃப்ராதிங் ஏஜென்ட்டா நான் என்ன ஆட் பண்ணுவேன்? எதிர் ஐ பி ஆடிங் யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா பைன் ஆயில் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் வந்து எதிர் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆர் பைன் ஆயில போட்டு நான் நல்லா வந்து அந்த மிக்சரை வந்து அஜிடேட் பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ மிக்ஸ் பண்றப்ப என்ன வரும், நமக்கு நொரை வரும். ஸோ இந்த ஆயில் கூட இந்த நொரை கூட சேர்ந்து சல்ஃபைடு ஓர்ஸ் மேலே போயிடும். எனக்கு தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி கேங் இருக்கா இல்லையா, அந்த கேங்கு தண்ணி கூட சேர்ந்து கீழே செட்டில் ஆயிடுவான். சரியா? ஓகே, இப்போ தப்பி தவறி கூட நம்ம ஒரு தண்ணியில கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒருத்தரை ஆட் பண்ணுவோம். அது யாரு? தப்பி தவறி கூட நம்ம ஓர் வந்து தண்ணியில கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் ஆட் பண்ணுவோம். அது என்னது? சோடியம் இத்தைல் ஜாந்தேட். ஸோ இந்த சோடியம் இத்தைல் ஜாந்தேட் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா கலெக்டரா வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணும். அதுதான் வந்து வாட்டர் ரிப்பெல்லண்டா இருக்கும். சல்ஃபைடு ஓர்ஸ் தண்ணி கூட கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ சப்போஸ் நம்மளோட இம்பியூரிட்டியில சல்ஃபர் இருந்தா அதை எப்படி நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க? அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். டிப்ரெசிங் ஏஜென்ட் யார் யாரு? சோடியம் சயனைடு, சோடியம் கார்பனேட். இப்ப நான் அண்டர்லைன் பண்ற வார்த்தையெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் உண்டு பப்ளிக்ல. அண்டர்லைன் பண்ற வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா you won't be given any marks. Okay, yeah. So depressing agents like sodium cyanide, sodium carbonate, இந்த மாதிரி டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்றேன். அதனால என்ன ஆகும்? தேவையில்லாத சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாமே அது கூட சேர்ந்து கீழே டிப்ரெஸ் ஆகிடும். ஓகே, அவ்வளவுதான்டா. அடுத்த 5 மார்க் வந்து என்னதுன்னா ஜோன் ரிஃபைனிங். நான் சொல்றது அப்படியே கண்ணை மூடி காதுல வாங்கிக்கோங்க. ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு இம்பியூர் மெட்டலை பியூர் மெட்டலா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த இம்பியூர் மெட்டலை ஐ எம் டேக்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட். நான் ஒரு ராடு மாதிரி எடுத்துக்கிறேன். அங்க நான் யூஸ் பண்ற பிரின்சிபல் என்னதுன்னா இட் இஸ் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அதாவது பகுதியை நான் வந்து கிறிஸ்டலைஸ் பண்றேன். இந்த பிரின்சிபல் படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெல்ட் கூட, அதாவது அந்த உருகி இருக்கு இல்லையா, மெல்ட் கூட இம்பியூர் போகும், பியூர் வந்து எனக்கு சாலிடிஃபை ஆகும். பியூர் வந்து எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆகும். பியூர் வந்து சாலிடு கூட இருக்கும். உருகி இருக்கு இல்லையா, மெல்ட் கூட இம்பியூரிட்டி வந்து போயிடும். ஓகே, நான் இப்போ இந்த ராடை எப்படி ஹீட் பண்றேன்?
மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்றேன். இப்போ நான் இந்த ராடை ஹீட் பண்றப்போ அந்த மெட்டல் வந்து உருகும். உருகிட்டு நான் அப்படியே இந்த ஹீட்டரை வந்து நவுத்திடுவேன். நவுத்தினோன்னா இந்த பக்கத்து ஃப்ராக்ஷன், பக்கத்து போர்ஷன் வந்து திருப்பியும் வந்து உருகும். முன்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து எனக்கு கூல் ஆகும் இல்லையா? எனக்கு பியோர் மெட்டல் எனக்கு கூல் ஆயிடும். இம்பியூர் வந்து என்ன ஆகும்? இம்பியூரிட்டி இந்த உருகி இருக்கு இல்லையா, இந்த மெல்ட் கூடயே சேர்ந்து சேர்ந்து நவுந்து வரும். இந்த ப்ராசஸை நான் பல வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன். பல வாட்டி ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் இட் until I achieve the purest form. என்னோட மெட்டல் வந்து பக்கா பியூரா வர வரைக்கும் நான் இதை வந்து ரிப்பீட் பண்ணுவேன். ஆல்சோ ஐ டூ திஸ் ப்ராசஸ் இன் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். அப்போதான் என்னோட மெட்டல் வந்து என்ன ஆகாது? ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ நான் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் நான் இதை பண்ணுவேன். செமி அது வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து செமிகண்டக்டர்ஸ், ஜெர்மானியம், சிலிகான், கேலியம் எனும் செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுவோம். இதான் கதை. இது தெரிஞ்சா, இது படிச்சாலே உனக்கு அவ்வளோ ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அகெயின் ஒன் மோர் டைம் நான் அந்த கதையை சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இம்பியூர் மெட்டல் ஐ எம் டேக்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட். என்ன பிரின்சிபல்? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இம்பியூரிட்டி யார் கூட இருப்பாங்க? மெல்ட் கூட இருப்பாங்க. பியூர் கிறிஸ்டலைஸ் ஆயிடுவாங்க, சாலிடா மாறிடுவாங்க. எப்படி ஹீட் பண்றேன்? மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்றேன். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவேனா? எஸ். எப்போ எனக்கு அந்த மெட்டல் ஃபுல்லா வந்து பியூர் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் ரிப்பீட் பண்ணுவேன். இந்த ப்ராசஸை நான் வந்து இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் பண்ணுவேன். ஏன்னா ஓப்பன் ஏர்ல பண்ணா ஆக்சிடைஸ் ஆகிடும். எந்த மாதிரி மெட்டல்ஸ் நான் இந்த ஜோன் ரிஃபைனிங் பண்ணலாம்? செமிகண்டக்டர்ஸ் லைக் சிலிகான், ஜெர்மானியம் அண்ட் கேலியம். அடுத்து மான்ஸ் ப்ராசஸ் நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போதான் எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஓகே, எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். இங்க ஆனோடு கேத்தோடு கரெக்டா இருக்கா? ஆனோடு கேத்தோடு கரெக்டா இருக்கா? குயிக்கா அதை மட்டும் சொல்லுங்க. ஆனோடு கேத்தோடு கரெக்டா இருக்காடா? என்ன வரும்? எம்பிசாட் எக்ஸாம்ஸ் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா? இல்லடா, எம்பிசாட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாண்டிச்சேரியில இருக்கு. ஓகே, பாண்டிச்சேரியில வந்து இருக்கு. என்ன வரும்? Listening? Are you all listening? Carbon, very good. So இது அப்படியே ரிவர்ஸ். சரியா? அப்படியே ரிவர்ஸ். கார்பன், ஓகே, ஆனோட்ல வந்து என்ன வரும்? கார்பன் வந்து வரும். சரியா? கார்பன் வந்து வரும். இதே கேத்தோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் டேங்க்ஸ் வந்து வரும். கேத்தோட்ல வந்து அயன் டேங்க்ஸ் லைன்டு வித் கார்பன் வந்து நமக்கு வரும். கார்பன் பிளாக்ஸ் வந்து நமக்கு ஆனோட்ல வந்து வரும். ஓகே, இது மட்டும் அப்படியே ரிவர்ஸ் மாத்திக்கோங்க. Now coming to electrolyte. இப்போ நம்ம இதுல வந்து என்ன electrolytes வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்றோம். ஓகே, what are the electrolytes we are using here? அது தெரியுமா? ஓகே, யா. So electrolyte வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியுமா வரும்? We will be getting 20% solution of aluminium, molten cryolite, calcium chloride. Okay, and then temperature வந்து it is above 1270 Kelvin. Temperature is above 1270 Kelvin. Okay, yeah. So இப்போ what is ionization of alumina? First இந்த or alumina இருக்கு இல்லையா, Al2O3, அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும். ஓகே, அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும், அயான்ஸா பிரியும். அலுமினியம் 3+ ஆகும், 3 ஆக்சிஜன் ஆகும் நமக்கு பிரியும். அலுமினியம் 3+ ஆகும், 3 ஆக்சிஜன் ஆகும் எனக்கு பிரியும். இப்போ கேத்தோட்ல அந்த அலுமினியம் 3+ இருக்குல்ல, அது நல்லா கவனிங்க. இங்க அயான்ஸ் பாரு, 3+, 2 ions இருக்கு, 2 into 3+, அப்போ 3 2s are 6.
6 எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்தாதான் அது நியூட்ரல் ஆகும். ஸோ 2 அலுமினியமா மாறும். அடுத்து பாருங்க 6 oxygen 2 minus 6 into 2 12 electrons. அப்போ இந்த 12 electrons வெளில போனாதான் திருப்பி எனக்கு ஆக்சிஜன் வந்து எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ Al2O3 எனக்கு எப்படி பிரியுது? 2Al3+ ஆகும் 3O2 minus ஆகும் பிரியுது. அங்க இருக்கிற இந்த அலுமினியம் 3+ எனக்கு என்னவா மாறும்? 6 எலக்ட்ரான், அதான் 3 2s are 6 எலக்ட்ரான் கூட சேர்ந்து அலுமினியமா மாறும். அந்த 6 ஆக்சிஜன் எனக்கு என்ன ஆகும்? 6 2s are 12 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு வெளியில போகும். இப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எப்படி கார்பன் மோனாக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? சோ கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் வந்து O2- கூட சேர்ந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். எப்படி மேம் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் எழுதுறீங்க? நீங்க பார்க்கலாம் இங்க 2- இருக்கு, அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் தான் வரும். அதே கார்பன் 2O2- கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா 2 2s are 4 4 எலக்ட்ரான். சோ 4 எலக்ட்ரான்ஸ் எனக்கு வெளியில கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஒரு O2- னா கார்பன் மோனாக்சைடு, 2 O2- அப்படின்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ the net reaction நம்ம வந்து எழுதணும். So 4 aluminium 3+ 6 oxygen 2- and then 3 carbon, it forms 4 moles of aluminium and then carbon dioxide. So carbon oxygen சேர்ந்து carbon dioxide வெளியில போய்டும். net reaction வந்து நம்ம அந்த right side and then left side சேர்த்து வச்சு தான் நம்ம இங்க வந்து எழுதுறோம். ஓகே, சூப்பர். இது திருப்பி எழுதி பாருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். What are the basic requirement for vapor phase refining? Vapor phase refiningல தான் நம்ம Mons process and then Van Arkel method பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னா, நம்ம மெட்டல் வந்து ஒரு volatile compound ஃபார்ம் பண்ணணும். நம்ம மெட்டல் வந்து ஒரு volatile compound. What is volatile compound? volatile compound அப்படின்னா என்னப்பா? What is volatile compound? ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் volatile compound. ஓகே, சோ the volatile compound is decomposed. இப்போ அந்த volatile compound நம்ம decompose பண்ணுவோம், ஹீட் பண்ணி pure metal கிடைக்கும். சோ நம்ம ஒரு மெட்டலை suitable reducing agent கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி ஓகே ஒரு மெட்டலை வந்து ஈஸியா வேற ஒரு reagent கூட ரியாக்ட் பண்ணி we are forming a volatile compound. volatile compound னா ஈஸியா எவாபரேட் ஆகும். அந்த volatile compound நான் திருப்பி ஹீட் பண்றது மூலமா எனக்கு pure metal கிடைக்கும். அடுத்து இது செம்ம இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन. describe the role based questions. ஓகே, கவனிங்க. ரோல் ஆஃப் சிலிக்கா இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். சோ இந்த இடத்துல சிலிக்கா வந்து எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸா ஆக்ட் ஆகுது. ஆசிட் ரிஃப்ளெக்ஸா எனக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் இந்த மீனிங் இது வந்து ஃப்ளக்ஸா வந்து ஆக்ட் ஆகும். தேவையில்லாத கேங்க ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். சோ சிலிக்கா will act as acid reflex. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயோடின். நம்ம ஏன் வந்து ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம்ல அயோடினை ஏன் வந்து யூஸ் பண்றீங்க? ஏன்னா அயோடின் தான் the suitable reducing agent. ஓகே, volatile pronunciation wrong. ஏன்டா volatile கரெக்ட் தானடா, என்னடா wrong? உனக்கு புரியுதுலடா பென்டன், அது போரும். ஓகே, அப்பா வாங்க. So to form volatile compound which then decomposes to form the metal. okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அயோடின் வந்து ஒரு suitable reagent மாதிரி. so அது வந்து என்ன பண்ணும்? zirconium கூட சேர்ந்து ஒரு volatile compound ஃபார்ம் பண்ணும். சரியா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு திருப்பியும் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ டு ஃபார்ம் அ volatile காம்ப்ளெக்ஸ் அது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து சோடியம் சயனைடு நம்ம ஏன் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ல யூஸ் பண்றோம்? ஏன்னா சோடியம் சயனைடு இல்லைன்னா சோடியம் கார்போனேட் ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட். என்னோட இம்பியூரிட்டி, அதாவது இம்பியூரிட்டியில சல்ஃபைட்ஸ் இருந்தா அதை கீழே டிப்ரெஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன். ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ டிப்ரெசிங் ஏஜென்ட். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் எக்ஸாம்பிள்ஸ். So silver வெச்சு கேட்டிருக்காங்க. electrolytic refining of silver, it can be asked in a 5 mark question. okay,
கேத்தோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் சில்வரா நம்ம வந்து எடுத்துப்போம். ஆனோட்ல வந்து இம்பியூர் சில்வர் எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ்ல அசிடிஃபைடு சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் AgNO3 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆன் பாசிங் கரண்ட் the following reactions will take place. இப்போ நான் கரண்ட் பாஸ் பண்றப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சில்வர் என்ன நடக்குது? It is losing a electron. Ag plus and 1 electron நமக்கு பிரியுது. கேத்தோட்ல அது அப்படியே ரிவர்ஸா எழுதிக்கோங்க. சரியா? ஆனோட்ல ஆக்சிடேஷன் அண்ட் கேத்தோட்ல ரிடக்ஷன் நமக்கு நடக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸா எழுதிக்கோங்க கேத்தோட்ல. ஓகே, இப்போ இங்க நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னது? we are passing current. ஓகே, நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். ஓகே, on electrolysis at the anode the silver atom lose electrons and enter the solution. So anode வந்து என்ன பண்ணும்? அது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். சொல்யூஷன்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் அது வந்து லூஸ் பண்ணும். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சில்வர் கேட்டயான்ஸ் இருக்கு இல்லையா, that migrates towards cathode and get discharged by gaining electrons. அப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு Ag plus silver ion வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேத்தோட்ல போயிட்டு அதாவது ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிஃபைனிங் பண்றோம். ஓகே, சோ சாப்டர் 1 நம்ம முடிச்சிட்டோம். எக்ஸாக்ட்லி 35 மினிட்ஸ்ல நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, கரெக்டா 35 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிட்டோம். சோ கேன் வி கோ ஃபார் சாப்டர் 2? ஒரு 70% டன்னா. இதுக்கப்புறமா PDF கொடுத்துட்டா ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணா போதுமா? வாட்டர் பிரேக் எடுத்துப்போமா? எஸ், எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர். எவாலுவேட் கொஸ்டின்ஸ் இல்லையா? நான் இதுல கொண்டு வரல. எவாலுவேட் கொஸ்டின்ஸ் வந்து ரேர் கேசஸ்ல நமக்கு கம்பல்சரியில கேட்பாங்க. ஆரம்பிக்கலாமா? ஐஸ் பிரேக்கரா? என்ன ஐஸ் பிரேக்கர்? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு நடுவில் தண்ணி குடிக்கிறதா ஐஸ் பிரேக்கர். ரெடியா? ரெடினா ஒரு ஃபயர். How's your hair so smooth? Genetics தான். உடனே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனா என்ன தெரியுமா நடப்பான்? ஜெனட்டிக்ஸ்னு ஏதோ ஒரு ஷாம்பு பிராண்ட் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிருவான். அதுக்கு தான்டா படிதா பரமான்னு சொல்றோம். கேட்கலையே. யா, put a fire in the chat. அடுத்த சாப்டர் போயிடலாம். What are you drinking? Juice. Yeah. போலாமா நெக்ஸ்ட்? 5 மார்க்கும் சேர்த்து தான்டா இந்த லைவ்ல. யா, ஸோ சாப்டர் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்து PDF பின் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய PDF வந்து அதை மறக்காம பார்த்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ யா, ஸோ பசங்களா யாராச்சும் வந்து தீமினல் பேட்ச் இல்லைனா வந்து நம்மளோட முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டுநைட்டோட ஆஃபர் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நைட் வந்து குள்ள ஜாயின் பண்ணீங்க 1999க்கு தீமினல் பேட்ச் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், டெஸ்ட், PDF, டவுட் சால்விங் எல்லாமே இருக்கும். இல்லை எனக்கு ரெக்கார்டிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா முதல்வன் பேட்ச் இருக்கு 999க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபார் த ஹோல் இயர்க்கே. ஓகே, யா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கிளாஸ்ல இருந்தவங்களுக்கு அவுட் ஆஃப் 5 சாப்டர்ஸ் நம்ம 1 முடிச்சிட்டோம். இன்னும் 4 சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஏ, முடிச்சிடலாம். பி மோட்டிவேட்டட். இதை நீங்க தனியா படிக்கிறதுக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆயிருக்கும். இப்போ நம்ம குயிக்கா முடிச்சிடலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா I'll give you PDF. ஓகே, யா.
வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்? இனர்ட் பேர் எஃபெக்ட் என்றால் என்ன? இனர்ட்னாலே ரியாக்ட் பண்ணாது, சரியா? ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல கீவேர்ட்ஸ் மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன். ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இந்த அவுட்டர் ns ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ns ஆர்பிட்டால்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து have tendency to remain inert. அது யாரு கூடயுமே ரியாக்ட் பண்ணாம இனர்ட்டா வந்து இருக்கும். ஓகே, show reluctance to take part in bonding. பாண்டிங் பண்றதுக்கு அது ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்தும். தயக்கம், ரிலக்டன்ஸ்னா என்னது? unwillingness, I am not willing அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் inert pair effect. ஓகே, heavier post transition metals-ல எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ns ஆர்பிட்டால்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாது, யாரு கூடயும் பாண்டிங் பண்ணாது, அது பாட்டுக்கு தனியா இருக்கும். அதுதான் inert pair effect. அடுத்து ஐகோசிஜன். இத கம்பல்சரியில வந்து கேட்டிருக்காங்க, ஈவன் இன் பப்ளிக் எக்ஸாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகோசிஜன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன குரூப்? அது இட் இஸ் 13th குரூப். ஐகோசிஜன் 13th குரூப், டெட்ராஜன் 14th குரூப், நிக்டோஜன் பி சைலண்ட் இட் இஸ் 15th குரூப், சால்கோஜன் இட் இஸ் 16th குரூப். அதுல ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் எலிமெண்டே வந்து படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, சோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஐகோசிஜனுக்கு வந்து போரான் அண்ட் டெட்ராஜனுக்கு கார்பன் அண்ட் குரூப் 15 நிக்டோஜனுக்கு வந்து நைட்ரஜன் அண்ட் சால்கோஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். அடுத்ததா ரைட் ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த பி பிளாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பிஹேவ் பண்ணும். ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சின்ன சைஸா இருக்கு. இப்ப சைஸ் சின்னதா இருக்குனாலே அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமா இருக்கும். அது கிட்ட இருந்து நீ எலக்ட்ரான்ஸ் அவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ணவே முடியாது. ஓகே, சோ we need high ionization energy. Ionization energy அப்படினா வந்து என்னது? எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண how much energy do I need? அந்த அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமா இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அது எலக்ட்ரான்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். And absence of d orbitals. d orbitals வந்து வேலன்ஸ் ஷெல்லுல இருக்காது. d orbitals வந்து வேலன்ஸ் ஷெல்ல இருக்காது. அடுத்து யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்டு மெட்டல் அயான்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறமா ஆப்டிக்கல் இல்லைன்னா போரோசிலிகேட் கிளாஸ், நம்ம கண்ணாடி இருக்கு இல்லைன்னா வந்து இந்த லேப்ல எல்லாம் யூஸ் பண்ற கண்ணாடி இருக்கு அப்படின்னா அதை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். எனாமல்ஸ்ல யூஸ் பண்றோம். கிளேசர்ஸ் ஃபார் பாட்ரி. இந்த எனாமல் கிளேசர்ஸ்லாம் வந்து என்ன தெரியுமா? இப்போ நிறைய வந்து பானை வச்சு இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பலன்னு இருக்கிறதுக்காக அது மேல வந்து கோட் பண்ணுவாங்க. பலன்னு ஷைனிங்கா இருக்கிறதுக்காக அது மேல வந்து கோட் பண்ணுவாங்க. அந்த பொருட்கள் தான். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as flux in metallurgy. ஃப்ளக்ஸ்னா என்ன? தேவையில்லாத கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஃப்ளக்ஸ். ஓகே, அதுதான் நம்ம ஆல்சோ இது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாவும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? Next, what is catenation? Describe briefly the catenation property of carbon. Catenation அப்படினா என்ன தெரியுமா? Self bonding அப்படின்னு வந்து அர்த்தம். 11th pure science zoology செப்பரேட்டா வீடியோ போட சொல்லுங்க. ஓகேடா, நான் ஆஷா மேம் கிட்ட சொல்றேன். ஓகே, யா. சோ இப்ப கேட்டினேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? செல்ஃப் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. கேட்டினேஷன் அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. which means இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் இருக்கு அப்படின்னா கார்பன் கூடயே தனக்குடைய செல்ஃப் பாண்ட் மேக் பண்ணுது இல்லையா, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் நம்ம வந்து கேட்டினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த கேட்டினேஷன் நடக்கணும்னா நீங்க சொன்ன பிடிஎஃப் மட்டும் பார்த்தா 60+ ஸ்கோர் பண்ணலாமா? கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம் நகுல். டெஃபினட்டா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ணாதான் அந்த பிடிஎஃப் டெஃபினட்டா வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? யா, வாங்க. இப்போ நான் ஒரு செட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுக்குறேன். ஆனா எத்தனை பேர் அதை ஃபுல்லா படிக்கிறீங்க? அதுல நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சுட்டு போறீங்க. அங்கதான் தப்பே நடக்குது. இப்போ நான் ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस தரேன் அப்படின்னா நானே வந்து ஃபில்டர் பண்ணி கம்மியான நம்பர் ஆஃப் क्वेश्चंस தான் தரேன். நீ அதுலயும் நீ போயிட்டு ஒரு ஃபில்டர் போட்டு அந்த சாய்ஸ்லயும் நீ வந்து சாய்ஸ் வச்சு படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்ல போயிட்டு வரலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஐ கேன் ப்ராமிஸ் யூ 90 மார்க் அவுட் ஆஃப் 100. டெஃபினட்டா 90 மார்க்ஸ் என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும். ஆனா கொடுக்குற क्वेश्चन எல்லாத்தையும் படிக்கணும்.
படிப்பியா படிப்பியா yes yes or no yes ma'am no ma'am okay வாங்க so இப்ப valency of the element வந்து பாத்தீங்க அப்படினா it should be greater than or equal to 2 இல்லனா 2 க்கு மேல வந்து இருக்கணும் element should have the ability to bond with itself இப்போ எல்லா எலிமெண்ட்டும் தான் கூட அந்த செல்ஃப் பாண்டிங் மேக் பண்ணாது ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் தான் கூட செல்ஃப் பாண்டிங் வந்து மேக் பண்ணும் அந்த செல்ஃப் பாண்டிங் மேக் பண்ணனும் the self bond must be as strong as the bond with other elements மத்த எலிமெண்ட்ஸ் கூட பாண்ட் பண்ணா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த செல்ஃப் பாண்டிங்கும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் then next kinetic inertness of the catenated compound kinetic inertness னா என்ன தெரியுமா வேற யார் கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படினா kinetic inertness வேற யார் கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் kinetic inertness அடுத்து Fischer-Tropsch synthesis என்றால் என்ன மிக 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 இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन what is the difference between முதல்வன் batch and YouTube class முதல்வன் batchல நீங்க ரெக்கார்டிங் பார்க்கறப்போ டவுட் இருக்குனா AI உங்களுக்கு டவுட்ட சூப்பரா சால்வ் பண்ணும் கையோட டவுட் சால்வ் பண்ணிக்கலாம் எல்லா லைவுக்கும் PDF இருக்கும் ஆனா YouTubeல எல்லாத்துக்கும் PDF இருக்காது அதே மாதிரி நாங்க ரெக்கார்டிங்ல நீங்க டவுட் சால்வ் பண்ணிக்கிறது முடியாது ஓகே யா Fischer-Tropsch synthesis என்றால் என்ன the reaction of carbon monoxide with hydrogen at pressure less than 50 atmospheric pressure நல்லா கவனிங்க 50 atmospheric pressureக்கு கம்மியா இருக்கு 50 atmospheric pressureக்கு கம்மியா இருக்கு 500 ல இருந்து 700 Kelvin temperature 500 ல இருந்து 700 Kelvin temperature ஓகேவா புரிஞ்சுதா Kelvin temperature so என்ன ஆகுது அப்படினா n moles of carbon monoxide ரெண்டுத்திலயுமே n moles of carbon dioxide தான் ஆனா ஹைட்ரஜனோட மோல்ஸ் மாறுது 2n plus 1 mole எடுத்துக்கிட்டோம் அடுத்ததுல வெறும் 2n மட்டும் தான் எடுத்துக்கிறோம் 2n plus 1 mole of hydrogen எடுத்துக்கிட்டா 2n plus 2 moles of hydrogen எனக்கு கிடைக்குது which is what CnH2n plus 2 அப்படிங்கிறது என்னது alkanes alkynes நகுல் போருண்டா சொல்லுங்க alkanes alkynes alkanes ஓகே இதே 2n ஹைட்ரஜன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படினா CnH2n எனக்கு alkenes வந்து கிடைக்கும் அடுத்து write a short note on hydroboration ஓகே hydroboration reaction நாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க alkenes கூட diborane நம்ம ரியாக்ட் பண்றோம் diborane ஃபார்முலா என்னது B2H6 ஓகே diborane adds on to the alkenes ஓகே நமக்கு இது ரியாக்ஷன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் நடக்குது சோ B2H6 இங்க 6 ஹைட்ரஜன் இருக்குல அதனால தான் நம்ம என்ன பண்றோம் 6 moles of CH double bond CHR which means alkenes கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் சோ என்ன ஆகும்னா இந்த 6 ஹைட்ரஜனும் போய் எனக்கு இந்த ஹைட்ரஜனோட ஆட் ஆயிடுது இந்த 6 ஹைட்ரஜனும் போய் இந்த 6 காம்பவுண்ட்ஸ்லயும் போயிட்டு ஆட் ஆயிடுது அப்போ ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு ஹைட்ரஜன் 6 காம்பவுண்டுக்கு 6 ஹைட்ரஜன் ஓகே மொத்தமா என்ன 6 காம்பவுண்ட் இருக்குல்ல ஹைட்ரஜன் அங்க போய் ஆட் ஆயிடுது போரான் B2 தனியா போய் லாஸ்ட்ல போயிட்டு தனியா ஆட் ஆயிடுது அப்ப அப்படியே ப்ராடக்ட் பாருங்களேன் போரான் தனியா ஆட் ஆயிடுது ஹைட்ரஜன் உள்ள ஆட் ஆயிடுது சோ H2 ஹைட்ரஜன் உள்ள ஆட் ஆச்சுனா ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ஆனனா H2 இப்போ எல்லாருக்கும் காமனா 2 வெளியில இருக்கு சோ நான் 2 வெளியில எடுத்துறேன் ஓகே இங்க இருக்கிற ஹைட்ரஜனோ இல்ல இங்க இருக்கிற அந்த ஆல்கைல் குரூப்போ எனக்கு 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் இருக்கு அப்ப நான் 2 வெளியில எடுத்தனால நான் இங்க 3 போறேன் அப்ப 3 2s are 6 டைம்ஸ் இவன் இருப்பான் கரெக்ட்டா இருக்கு போரானை தனியா வெளியில போட்டேன் ஏனா 2 moles of boron இப்போ கரெக்ட்டா இருக்கா ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட்டா எழுதிட்டாலே எனஃப் நல்லா கவனிங்க B2H6 கரெக்ட்டா B2H6 வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது alkenes கூட CH double bond CH R R ஓகே இப்போ 6 ஹைட்ரஜனே எனக்கு இங்க போய் ஆட் ஆக போகுது அதனால தான் நான் இங்க 6 போட்டுக்கிறேன் சோ இந்த ஹைட்ரஜன் இங்க வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆயிடுச்சுனா என்ன தெரியுமா கிடைக்கும் R CH2 ஆயிடும்
ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடுச்சுல, CH2 CHR. ஓகேவா? Are you clear? CHR. இப்போ 2 6 6 காமனான நம்பர் வந்து எது? 2. ஆனா இந்த பர்టిక్యులர் குரூப் எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 6 வாட்டி இருக்கு. அதனால நான் இங்க 3 போட்டுக்கிறேன். போரான் எத்தனை வாட்டி? 2 வாட்டி. சோ போரான். இப்போ எனக்கு பேலன்ஸ் பண்ணா கரெக்ட்டா ஆன்சர் வந்துரும். ப்ளீஸ் அப்லோட் 11th பியூர் சயின்ஸ். கண்டிப்பா நான் ஆஷா மேம் கேட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண சொல்றேன். நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா என் லைவ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இல்லனா ஆஷா மேமோட ஏதாச்சும் ஒரு வீடியோல போயிட்டு இப்ப கமெண்ட் பண்ணுங்க. she'll give you the link. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனல்ல அவங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதோட லிங்க் கொடுப்பாங்க PDF. ஓகே யா. அடுத்து how will you identify borate radical அப்படி இல்லனா ethyl borate test அப்படினு சொல்லிட்டு இந்த क्वेश्चन நம்ம கேட்கலாம். Then boric acid இல்லனா borate salt is heated with ethyl alcohol. அதாவது இங்க நல்லா கவனிங்க, H3BO3 வந்து என்னது? This is boric acid. boric acid வந்து நான் என்ன பண்றேன்? C2H5OH என்னது இது? ethanol இல்லனா it is ethyl alcohol அப்படினு சொல்லலாமா? ethyl alcohol கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் in presence of concentrated sulfuric acid. in presence of concentrated sulfuric acid. எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படினா நல்லா கவனிங்க, C2H5O and then this boron சேர்ந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. OC2H5 and boron. இப்போ அந்த சைடுல பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க மீதி 3 ஹைட்ரஜன், இங்க என்னது? 3 ஹைட்ரஜன். கரெக்ட்டா? 3 ஹைட்ரஜன், அங்க ஒரு 3 ஹைட்ரஜன். 6 ஹைட்ரஜனும் 3 ஆக்சிஜனும் சேர்ந்தா, 6 ஹைட்ரஜனும் 3 ஆக்சிஜனும் சேர்ந்தா we get 3 water. we get 3 moles of water. ஓகே, சோ நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு இல்லையா, இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒரு வேப்பர்ல நான் நெருப்ப காட்டினா எனக்கு கிரீன் கலர் ஃப்ளேம் வந்து வரும். எனக்கு கிரீன் கலர்ல ஃப்ளேம் வந்து வரும். அதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஆமா ஆமா போரேட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். அடுத்து how will you convert boric acid to boron nitride? மேம் போரிக் ஆசிட் இப்பதான் மேம் நீங்க என்ன சொன்னீங்க? H3BO3 ன்னு சொன்னீங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க என்ன இப்படி கொடுத்திருக்காங்க? H3BO3 தானே சொன்னீங்க. இங்க என்ன HBOH த்ரைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டும் சேம் தான். கவுண்ட் பண்ணி பாரு. 3 ஒரு போரான் ஒரு போரான், 3 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். சோ நீங்க என்ன பண்ணலாம்? போரிக் ஆசிட H3BO3 னு எழுதலாம், இல்லனா BOH thrice னு எழுதலாம். சரியா? சோ இந்த போரிக் ஆசிட் என்ன பண்ணுது? அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா போரான் வந்து நைட்ரஜன் கூட சேர்ந்து போரான் நைட்ரைடு ஃபார்ம் பண்ணுது. போரான் நைட்ரைட் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து OH கூட சேர்ந்து நமக்கு வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் OH கூட சேர்ந்து வாட்டர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். சரியா? அவ்வளவுதான். இங்க நீங்க மறக்க கூடாதது என்ன தெரியுமா? 800 லேந்து 1200 கெல்வின். 800 லேந்து 1200 கெல்வின். ஓகே, அவ்வளவுதான்டா. இப்போ 5 mark question. This is a 5 mark question. What are the difference between graphite and then diamond? Okay, graphite க்கும் diamond க்கும் என்னென்ன differences? Okay, yeah. So இப்போ graphite வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். Diamond will be very very hard. So diamond will be hard, graphite will be soft. And graphite உடைய hybridization is sp2 hybridization. Diamondல இருக்கக்கூடிய கார்பனுடைய hybridization வந்து sp3. And graphite வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இதே டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. கிராஃபைட்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால தான் அது என்ன பண்ணுது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இதே டைமண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, சோ அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. And graphite is hexagonal sheet shaped structure and diamond is tetrahedron shape. டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா tetrahedron shape. Okay, so graphite is soft, diamond is hard. Graphite la இருக்கக்கூடிய carbon hybridization is sp2, diamond la வந்து sp3. Graphite conducts electricity, diamond electricity conduct பண்ணாது. Graphite la free electrons இருக்கு, diamond la கிடையாது. Hexagonal sheet shape, tetrahedron. அவ்வளவுதான்.
அடுத்து மெக்காஃபி ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா அலுமினியம் குளோரைடு AlCl3 ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நமக்கு கேட்கலாம். ஓகே, டன். ஸோ இங்கே நம்ம 2 ரியாக்ஷன் எழுதணுமா? கண்டிப்பா வந்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா Al2O3, இந்த Al2O3 தான் அலுமினா என்னும் ஓர். அதை நான் கார்பன் என்பது கோக் என்னும் கார்பன் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின்ல நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ அலுமினால இருக்கிற ஆக்சிஜனும் அண்ட் தென் கார்பன், இந்த கார்பனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடுவாங்க. ஓகே, அப்போ இந்த குளோரினும் அலுமினியமும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடும். குளோரினும் அலுமினியமும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடும். On industrial scale, it is prepared by chlorinating aluminum around 1000 Kelvin. இதே இண்டஸ்ட்ரீஸ்ல நான் என்ன பண்றேன், டைரக்டாவே அலுமினியமையும் குளோரினையும் நான் ரியாக்ட் பண்ணி அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்றேன் at 1000 Kelvin. 1000 Kelvinல நான் டைரக்டாவே அலுமினியம் குளோரினையும் நான் வந்து என்ன பண்றேன், ரியாக்ட் பண்றேன். யாருக்கெல்லாம் கிளியர்? யாரு கிளியர்ப்பா? ஸோ தமிழ் மீடியம் மாணவர்கள் இருக்கீங்களா? நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒன்று விஷயம் பண்றேன். இந்த ஹோல் இயருக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை ஐ வில் கிவ் யூ. நான் ப்ரிப்பேர் பண்ணல, அது வேற ஒரு ஆசிரியர் ப்ரிப்பேர் பண்ணது. பட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டவுட்னு கேட்குறவங்க என்ன டவுட்னு போடலாம். எக்ஸப்ட் டவுட் சால்விங் வாட் இஸ் யூஸ்ஃபுல் இன் முதல்வன் பேட்ச் ரெக்கார்டிங் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங் த பிடிஎஃப்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. தமிழ் மீடியம்க்கு நான் இப்போ மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு நான் வந்து தமிழ் வழியில் படிக்கலை அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் எனக்கு வந்து தமிழ் மீடியமில் சொல்லித்தர தெரியலை. மேபி நான் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக வந்து சொல்லித்தரலாம். ஐ ரியலி வாண்ட் டு டூ. நான் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா என் கிளாஸை கவனிங்க. ஓகே, நான் திருப்பியும் அனுப்புகிறேன்டா. கொஞ்சம் சேட் பண்ணுறது நிறுத்திட்டு எல்லாரும் இந்த மெட்டீரியலை பசங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஸ்பேம் பண்ணுறேன் பார். நான் ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்கடா. ஓகே, ஓகேடா. ஆமாம், முதல்வன்ல டெஸ்ட்டும் இருக்கு. யூ ஹாவ் டெஸ்ட் ஆல்சோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ்ல நம்ம இந்த சாப்டரை முடிச்சாகணும். ஓகே, யா. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு இங்கே அலுமினியம் குளோரைடும் சேர்ந்து அலுமினியம் குளோரைடா ஃபார்ம் பண்ணுது at 1000 Kelvin. ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சீன், இது வேற எப்படி நமக்கு கேட்கலாம் அப்படின்னா போராசீனோட ப்ரிப்பரேஷன் என்ன? ஓகே, போராசோல் வந்து என்னது? ஓகே, so what is the preparation of benzene or borazine or borazole அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ என்ன பண்றோம், இது நம்ம ரியாக்ஷனை தனியாகவும் எழுதி நம்ம வந்து படிக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எஸ், யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஐ ரெஜிஸ்டர் இன் முதல்வன் பேட்ச். வெரி குட். ஸோ இஃப் யூ கேன் ஜாயின் லைவ் அப்படின்னா யூ ஜாயின் 3 minute பேட்ச், இல்லைனா முதல்வன். பட் யாரெல்லாம் அந்த ஐடியாவில் இருக்கீங்க மேம், ஆனால் நான் அப்புறமா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஐடியாவில் யாரெல்லாம் இருக்கீங்க? மேம், நான் ஜாயின் பண்ணுற ஐடியா எனக்கு இருக்கு, ஆனால் நான் எக்ஸாம் முடிஞ்சு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இஸ் தேர் சம்படி லைக் தட்? மேம், நான் தீமினல் இல்லைனா முதல்வன் பேட்சில் நான் ஜாயின் பண்ணதாமா போகிறேன், ஆனால் நான் எக்ஸாம் முடிஞ்சுதான் மேம் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், எக்ஸாம் முடிஞ்சிங்கன்னா அந்த ஃபீஸ் அப்படியே டபுள் ஆகுது. ஓகேவா? நாளையிலேருந்தே அது வந்து டபுள் ஆகுது. ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க. இல்லை மேம், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணவே முடியலை அப்படின்னா we will give you offer again on some day. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயதசமி அந்த மாதிரி அப்போ நாங்கள் திருப்பி ஆஃபர் கொடுப்போம், அப்போ ஜாயின் பண்ணுங்க. சரியா? நீ நடுவில் ஜாயின் பண்ணனா உனக்கு டபுள் த ஃபீஸ் நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறேன், சைலண்ட்டாக உனக்கு நான் சொல்கிறேன், அப்போ ஜாயின் பண்ணு.
நடுவில் ஜாயின் பண்ணிக்காத நீ. எய்தர் இன்னைக்கு நைட்டே ஜாயின் பண்ணிடு, இல்லைனா விஜயதசமி அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் திருப்பியும் வந்து கொடுப்பாங்க, அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே. MVSAT ஆன்லைனில் இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கு. நான் பிரகாஷ் சார் 11th கெமிஸ்ட்ரி வராருலடா, அதனால தான் நான் வரல. அவர் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் கவனிங்க. ரெக்கார்டிங் கொடுப்பீங்களா? ஆமாண்டா, ஆமாம். யாரும் தீமினல்ல இருக்கிறவங்க முதல்வனுக்கு ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, யா. ஸோ கவனிங்க, டைபோரேன் வந்து என்ன பண்ணுது? B2H6 அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 3 moles ஆஃப் டைபோரேன் இருக்குது அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் 6 moles ஆஃப் அமோனியா. ஓகே, ஐ எம் ரியாக்டிங் இட் வித் 6 moles ஆஃப் அமோனியா. டெம்பரேச்சர் பாருங்க, -153 கெல்வின். இப்போ ரெண்டுமே அப்படியே ஜாயின் ஆயிடும். 3 6ல காமனா என்ன பண்ணுங்க? 3 வெளியில எடுங்க. 3 வெளியில எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? நமக்கு B2H6 இருக்கு. B2H6 அமோனியா, அமோனியா, அவ்வளவுதான். 2 moles ஆஃப் அமோனியா. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இதுக்கு பேர் தான் டைபோரேன் டைஅமோனேட். இதுக்கு பேர் தான் என்னது? டைபோரேன் டைஅமோனேட். இந்த டைபோரேன் டைஅமோனேட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். இந்த டைபோரேன் டைஅமோனேட்டை நான் வந்து என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஹை டெம்பரேச்சர்ல க்ளோஸ்டு வெசல்ல நான் ஹீட் பண்றப்போ எனக்கு B3N3H6 கிடைக்குது. B3N3H6 கிடைக்குது. ஸோ இப்போ கவனிங்களேன், ஈஸியா புரியும். ஸோ எனக்கு சாட்ல சொல்லுங்க, இன்ஆர்கானிக் பென்சீன், போராசோல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வாட் ஆம் ஐ டேக்கிங்? ammonia and diborane. So B2H6, okay, diborane plus ammonia. diborane எத்தனை moles? chatல answer வரலாம், தப்பு கிடையாது. diborane எத்தனை moles? 3 moles of diborane and 6 moles of ammonia. 3 moles of diborane and 6 moles of ammonia. இந்த ரியாக்ஷனை நான் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ல பண்றேன்? -153 கெல்வின்ல நான் ரியாக்ட் பண்றேன். -153 கெல்வின்ல நான் ரியாக்ட் பண்றேன். என்ன பண்ணுங்க? 3 6ல 3 காமனா இருக்கு. மேக்ஸ் மாதிரி தான், 3 வெளில எடுத்துருங்க. ஸோ B2H6 2 times ஆஃப் அமோனியா, 2 times ஆஃப் அமோனியா. ஓகே, இப்போ அந்த அமோனியாவை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டைபோரேன் டைஅமோனேட்டை நான் என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ ஐ கெட் B3N3H6. B3N3H6 வந்து கிடைக்குது. இப்போ இந்த B3N3H6 உடைய ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஈஸி தான். நைட்ரஜன் 2 போரான் கூட ஆட் ஆகியிருக்கும். நைட்ரஜன் 2 போரான் கூட கனெக்ட் ஆகியிருக்கும். அந்த 2 போரான் 2 நைட்ரஜன் கூட லிங்க் ஆகியிருக்கும். அந்த 2 நைட்ரஜன் ஒரு போரான் கூட ஆல்டர்னேட்டா எடுங்க. நைட்ரஜன் போரான், நைட்ரஜன் போரான், நைட்ரஜன் போரான். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூடயும் பாண்ட் ஆகி இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகி இருப்பாங்க. ஆல்டர்னேட்டா சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட், ஆல்டர்னேட்டா சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட். சரியா? சோ இதுதான் டைபோரேன் ஆர் இன்ஆர்கானிக் பென்சீன் இல்லனா போராசோலுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து, what are the uses of boric acid, boron? so boric acid வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா pottery of the glasses, enamels, pigments எல்லாம் யூஸ் பண்றோம். அதே நேரத்துல antiseptic, eye lotion எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன், ஐ இன்ஃபெக்ஷனை கம்மி பண்றதா ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல ஃபுட், உணவை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாவும் வந்து இதை யூஸ் பண்றாங்க. அடுத்து, preparation and uses of alum. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஆலம்ல வந்து நம்ம இப்ப படிக்க போறது இட் இஸ் பொட்டாஷ் ஆலம். ஓகே, இட் இஸ் பொட்டாஷ் ஆலம். ஓகேவா? யா. so alunite, the alum stone is naturally occurring form and it is. இப்போ இந்த ஆலம், பொட்டாஷ் ஆலம் நான் எதில இருந்து ப்ரிப்பேர் பண்றேன்? that is the question இல்லையா? அசைன்மெண்ட்ஸ்லாம் கிடையாதுடா. ஏண்டா உங்க ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸே கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். we won't be giving assignment but creative 1 mark test வந்து every Sunday வந்து இருக்கும். you will be having creative 1 words ஓட test. clear-ஆ?
டயர்டா இருக்கா யாருக்காது? Yeah. So K2SO4, Al2SO4 thrice and then AlOH thrice. Okay? Yeah. So இது வந்து என்னது அப்படின்னா இதுதான் அந்த அலுனைட். ஓகே, இதுதான் வந்து அந்த அலுனைட். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அலுனைட்டை வந்து என்ன பண்றோம்? K2SO4, Al2SO4 thrice and 4 AlOH thrice. I am heating it with sulfuric acid. ஓகேவா? H2SO4 sulfuric acid கூட நான் போட்டு என்ன பண்றேன்? அதை ஹீட் பண்றேன். ஸோ ஹீட் பண்றப்போ நான் வந்து என்ன ஆகுது? உடனே டயர்டுன்னு கிளம்பிட்டாங்க பாருங்க. எனக்கு தான்டா முறைப்படி பார்த்தா டயர்டா இருக்கும். நான் தான்டா இங்கே கத்திட்டு இருக்கேன். இன்னும் 1 hour தான் கிளாஸ் போயிருக்கு, அதுக்குள்ள டயர்டா உங்களுக்கு? நம்ம எங்கிட்ட இன்னைக்கு 5 சாப்டர் முடிக்கிறது? மோட்டிவேஷனே இல்லையே உங்ககிட்ட. ஏன் 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 கவனிங்க, ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இந்த சாப்டர்ல இன்னும் கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். 1 2 3 4 5 அவ்வளோதான். 5 கொஸ்டின் தான். ஓகே, டன்னா புட் அ ஃபயர். தண்ணி குடிங்க எல்லாருமே. ஓகே, ஏன்னா நம்ம இன்னொரு 5-10 மினிட்ஸுக்குள்ளே இந்த சாப்டர் முடிச்சாதான் நம்ம 6th சாப்டர் இருக்கும். இன்னைக்கு வந்து 3 hours நம்ம 5 சாப்டர் முடிக்க முடியும். ஓகே, யா. ஸோ இது நான் என்ன பண்றேன்? 6 moles ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இப்போ கேக்குதா? Can you hear me now? Yes or no? Yes. Okay. கவனிக்கலாமா? யா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, நான் அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ K2SO4 Al2SO4 thrice. ஆனால் இங்கே இருக்கிற 12 வாட்டருக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், which is 24 H2O. ஓகே, which is 24 H2O. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? அப்படியே ஜாயின் பண்ணுங்க. K2SO4 Al2SO4 thrice and 24 H2O. ஓகேவா? அவ்வளவுதான். யூ காட் ஆலம் ஸ்டோன், பொட்டாஷ் ஆலம் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த பொட்டாஷ் ஆலம் உடைய யூசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அந்த 9 ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிச்சா போதுமான அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், போயிட்டு பாருங்க. சரியா? ஓகே, எந்த ஒரு வீடியோவுமே முழுசாவே பார்க்கறதே கிடையாது. நான் சொல்றத காதலே வாங்குறதே கிடையாது. திருப்பி திருப்பி என்கிட்டயே வந்து இது படிச்சா போதுமா, இது படிச்சா போதுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போயிட்டு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க. ஓகே, 9 ப்ராப்ளம் நான் டீச் பண்ணியிருக்கிறதுலே சொல்லியிருப்பேன், அதை படித்தா போதுமா, அது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. கோ அண்ட் சி.
வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறமா வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். இப்போது தண்ணி உள்ளே வராமல் இருக்க வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்கு இல்லையா, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இருக்குது, வீட்டில் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப்லேயும் டெக்ஸ்டைல்ஸ் துணி இருக்கிறதுலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டையிங் அப்படின்னா சாவறது கிடையாது, டை கலர், ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கலர் கொடுக்கறது, கலர் அடிக்கிறது. பேப்பர், அப்புறமா லெதர் டேனிங், டேனிங் ஆஃப் லெதர் அப்படின்னா லெதரை பதப்படுத்துதல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ லெதரை சரி கரெக்டாக கொண்டு வரதுக்குமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எம்ப்ளாய்ட் அஸ் டைபிக் ஏஜென்ட் டு அரெஸ்ட் ப்ளீடிங். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு இல்லை ஒரு சில ஆக்சிடென்ட்ஸில் வந்து ப்ளீடிங் நிற்கவே நிற்காது, ரொம்ப ரத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அரெஸ்ட் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தே யூஸ் திஸ் பொட்டாசியம். அதை தான் டைபிக் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததா அல்லோட்ராபிசம் என்பது என்ன அண்ட் கார்பன் வந்து எப்படி எல்லாம் அல்லோட்ராபிசம் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அல்லோட்ராபிசம். இப்போ வாட்டர் இருக்கு, ஐஸ் இருக்கு, அதே வந்து வாட்டர் வேப்பரா இருக்கு. இது வந்து அல்லோட்ராப்ஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட்னு வேற வேற ஸ்டேட்ல. ஆனா ஒரே சாலிட் ஸ்டேட்லயே, சரியா, ஒரே சாலிட் ஸ்டேட்லயே நமக்கு வந்து different forms இருக்கிறது தான் we call it as allotropism. Okay, some element exist in more than one crystalline or molecular forms. ஒரு சில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து more than one crystalline இல்லனா molecular formல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் கார்பன் பாத்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் கிராஃபைட். கார்பனுடைய ஒரு முக்கிய ரெண்டு அல்லோட்ரோப்ஸ் வந்து யாரு? டைமண்ட் அண்ட் தென் கிராஃபைட். Yeah, so கவனிங்க. So diamond and graphite, okay, carbon nanotube. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் தான் keywords, அது வந்து கண்டிப்பா இருக்கணும், சரியா? So 1 minute guys. முடிச்சிட்டு பேசுறேன், கிளாஸ்ல இருக்கேன். ஓகே, லோடிங்கா இப்போ சரியாயிடும், ஓகேவா? யா, ஸோ கவனிங்க. ஸோ வந்து நமக்கு மொத்தமா கார்பனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 அல்லோட்ரோப்ஸ் வந்து இருக்கு, சரியா? 5 அல்லோட்ரோப்ஸ் வந்து இருக்கு, which is diamond, graphite, graphene, fullerene, carbon nanotubes. ஓகே, ஸோ இது எல்லாம் தான் allotropes of carbon. அடுத்து பாருங்க, what are the uses of silicones? Siliconesக்கு என்னென்ன uses? எனக்கு தெரிஞ்சு usesலாம் நீங்க படிக்கலாம், ஸோ நான் குயிக்கா மட்டும் ரீகேப் பண்றேன். Silicones are used for low temperature lubrication. அதாவது ஒரு பனி பிரதேசத்துல இருக்கு அப்படின்னா அந்த வண்டிலாம் வந்து சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இங்க வந்து கிரீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கிரீஸ் மாதிரி தான், ஓகே, அந்த செயின், அந்த டயர்ல அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிரீஸ், லோ டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷனா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். And in vacuum pump, vacuum மிஷின்லாம் இருக்கு இல்லையா, vacuum pump, அதான் vacuum pump. High temperature oil bath, ரொம்ப அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஆயில் பாத் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். They are used for making waterproofing cloth. So நீங்க நிறைய வந்து பார்த்திருப்பீங்க வாட்டர் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எல்லாத்தையுமே வந்து, சரியா? ஸோ கிளாத்ல வந்து தண்ணி படாம இருக்கும், தண்ணி உறிஞ்சாம இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்துக்கும் they use silicons. They are used in insulating material in electrical motor and other applications. Okay, insulating material அப்படினா வந்து என்னது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அது என்ன பண்ணாது அப்படினா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அந்த மாதிரி insulating material-ஆவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். They are mixed with paint and enamels to make them resistant towards high temperature, sunlight, dampness and chemicals. Okay, இப்போ பெயிண்ட் கூடலாம் சிலிகான்ஸை வந்து மிக்ஸ் பண்றதுனால ரொம்ப ஹை டெம்பரேச்சரை வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேம்ப்னஸ்னா ஈரப்பதம், சரியா? ஈரப்பதத்தை வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க வரையணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டைபோரேன்?
B2H6 என்பது formula of diborane. So ரெண்டு boron வந்து இருக்கும். Okay, so boron ல you will be having ரெண்டு BH2 units. தோப்ப BH2 ரெண்டு BH2 units வந்து இருக்கும். Okay, இந்த ரெண்டு BH2 unitsமே linked by what? ரெண்டு எப்படி வந்து லிங்க் ஆகி இருக்கும்? ரெண்டு bridged hydrogens மூலமா லிங்க் ஆகி இருக்கும். ஓகே, எத்தனை BH bond? 1 2 3 4 5 6 7 8 மொத்தமா 8 BH bond வந்து இருக்கு. இதுல இந்த டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ்லாம் இருக்குல, BH bond BH bond BH bond BH bond, இந்த 4 டெர்மினல் BH bond வந்து பாத்தீங்க அப்படின்னா it forms 2C2E. 2C2E என்ன தெரியுமா? 2 center 2 electron. ரெண்டு ஆட்டம்ஸ் ரெண்டு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் 2 center 2 electron. இதே இங்க பாருங்க, BHB ரெண்டு BHB bonds வந்து இருக்கா? சோ இந்த ரெண்டு BHB bonds வந்து பாத்தீங்க அப்படின்னா they form 3 center 2 electron. 3 center 2 electronனா என்ன? மூணு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் அப்படின்னு அர்த்தம். மூணு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான். சோ இதுதான் டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் நம்ம படிக்கிறோம் இங்க. ஓகே, இன் டைபோரேன்ல வந்து ரெண்டு 2BH2 units 2BH2 units linked by 2 bridged hydrogen. ரெண்டு bridged hydrogenஸால லிங்க் ஆகி இருக்கும். therefore 8 BH bonds வந்து இருக்கும். it has 8 BH bonds. டைபோரேனுடைய வேலன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆனா how many bonds it need to make? எத்தனை பாண்ட்ஸ் வந்து அது வந்து மேக் பண்ணணும்? மொத்தமா 8 பாண்ட். 8 பாண்ட்னா 8 into 2 16 எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு வேணும். அதனால not sufficient to form நார்மல் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அது சஃபிஷியண்டா இல்லை. அதனால அந்த 4 டெர்மினல் BH bonds இருக்கு இல்லையா, that forms 2C2E. 2 center 2 electron form பண்ணும். ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல ரெண்டு எலக்ட்ரான். இதே நமக்கு வந்து மீதி இருக்கு இல்லையா BHB bonds. இந்த BHB bonds ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு BHB bond forms 3C2E. 3C2E னா மூணு சென்டர், மூணு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். ரெண்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் டைபோரேன்ல இருக்கிற போரானோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. ஓகே, சோ இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன். நான் சொல்றதை வச்சு இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். இப்போ டைபோரேன்ல வந்து நீங்க பார்க்கலாம், இட் இஸ் sp3 hybridization அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா, which means அதுல வந்து நமக்கு மூணு வந்து ஃபில்டா இருக்கும், ஹாஃப் ஃபில்டா வந்து இருக்கும், ஒன்னு எம்டியா இருக்கும். மூணு ஹாஃப் ஃபில்டா இருக்கும், ஒன்னு வந்து எம்டியா இருக்கும். இப்போ டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ்ல பிரச்சனையே கிடையாது. டெர்மினல் ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் அது வந்து ஓவர்லாப்பிங் நடக்கும். டெர்மினல் ஹைட்ரஜன்ல ஃபில்டு 2C2E ரெண்டு எலக்ட்ரான் வச்சு ரெண்டு ஆட்டம் கனெக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதோ பாருங்க, டெர்மினல் ஹைட்ரஜன் இங்க பாருங்க, சிங்கிளி ஃபில்டு இப்படிதான் ஓவர்லாப்பிங் நடக்கும். பிரச்சனையே பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ்ல தான் வருது. சோ இப்போ இங்க பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடுல இருக்கிற போரான்ல இருக்கிற ஒரு ஹாஃப் ஃபில்டும் இன்னொரு போரான் கூட எம்டி தான் ஓவர்லாப் ஆகும். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எம்டியும் இங்க இருக்கிற ஃபில்டும் இது புரிஞ்சாலே ஈஸியா நீங்க அடுத்த பாயிண்ட்ஸும் எழுதிடலாம். ஆனா 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஓகே, ஹைட்ரோபோரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். zeolites. ஓகே, சோ zeolites வந்து they can ask you as a 5 mark question. so zeolites வந்து 5 மார்க்ல கேட்கலாம். 7 or 8 லைக்ஸ். யாராச்சும் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலாம், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா?
அன்பே சிவம் சொல்ற தேவையற்ற சாட்டை தவிர்க்கவும். அவங்க வாழ்க்கையே தேவையற்று தான் போகுது. அவங்க பாட்டுக்க பேசட்டும். நேத்ரா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? வாங்க 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 வாங்க. யா, ஜியோலைட்ஸ் இஸ் a 5 mark. ஜியோலைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3D, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். விச் மீன்ஸ் நீ அதை பேப்பர்லலாம் வரைய முடியாது. 3D ஆர்டிஸ்ட் வேணா வரையலாம். 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரியல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஒரு 3 டைமென்ஷனலி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலின் சாலிட்ஸ். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கும்? அலுமினியம் இருக்கும், சிலிக்கான் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, அலுமினியம், சிலிக்கான், ஆக்சிஜன் இது எல்லாமே நமக்கு இருக்கும். They are hydrated sodium aluminosilicates with general formula. So நல்லா கவனிங்க. They are what? Hydrated sodium aluminosilicates. நல்லா பாருங்க. Na2O, Al2O3, X times of silica, X times of SiO2, Y times of water. இதில் அந்த எக்ஸ் வேல்யூ 2லேருந்து 10 குள்ள இருக்கலாம், ஒய் வேல்யூ 2லேருந்து 6 குள்ள இருக்கலாம். மேம் இது மனப்பாடம் பண்ணணுமா? ஆமா தம்பி, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இது 2-3 வாட்டி படிக்கிறப்போ தான் நமக்கு இது வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்து ஜியோலைட்ஸ் ஹேவ் போரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். போரஸ் ஸ்ட்ரக்சர்னா அதில் ஒரு சில குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் இருக்கும், இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. சரியா, அதில் குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் வந்து இருக்கும். இட் இஸ் அ porous structure in which the monovalent sodium ions and water molecules are loosely held. நல்லா கவனிங்க, சோடியமும் வாட்டரும் வந்து ரொம்ப ரொம்ப லூஸா தான் பாண்ட் ஆகி இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப லூஸா தான் பாண்ட் ஆகி இருக்கும். சாட்டை பார்த்தாலே எனர்ஜிலாம் லூஸ் ஆகுது. அதுவும் இந்த மூட்டை பூச்சியை பார்த்தாலே. BTS ஆர்மி, final warning or else I'll block you. நேத்ரா block you. block பண்ண போறேன் பாரு. மூட்டை பூச்சி எல்லாம் உட்காந்து block பண்ணணும். மூட்டை பூச்சி மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. படிக்கிற பசங்களாம் இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க இரு, அந்த BTS ஆர்மி வந்து மெசேஜ் போடுவோம். தமிழ் லைவ் கிளாஸா? இப்ப தமிழ் எக்ஸாம் இல்லைல்ல. வர்ஷா இன்ஸ்டா யூஸ் பண்றீங்களா? கோஸ்ட் பாய், பே சாத்தானே, அப்பாலே போ, அவரையும் நம்ம வந்து பிடிச்சி டைம் அவுட் போட்டுடலாம். இது மட்டும் படிச்சா போதுமா? போதும், படிங்க. யா, தமிழ்ல தாண்டா பேசிட்டு இருக்கோம், தமிழ்ல தாண்டா கிளாஸ் போயிட்டு இருக்கு, தமிழ் மீடியத்துல தாண்டா இல்ல. முகமது யசீன் லாஸ்ட் வார்னிங். வாங்கப்பா கிளாஸ் கவனிக்கலாம். சாமுவல், BTS காணும்டா, காண போயிட்டாங்க. வாங்க. ஸோ வாட்டர் மாலிக்யூலும் அந்த சோடியமும் வந்து ரொம்ப ரொம்ப லூஸ்லி பவுண்டா வந்து நமக்கு இருக்கும். இதே சிலிக்கா, SI, சிலிக்கான் அண்ட் தென் அலுமினியம் இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் வந்து நமக்கு டெட்ராஹைட்ரலி வந்து பாண்ட் ஆகி இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு நடுவில் ஆக்சிஜன் வந்து ஷேர் ஆகி இருக்கும். ஸோ ஜியோலைட்ஸ் வந்து ஏறத்தாழ வந்து மற்ற கிளே மாதிரி சேமாக தான் இருக்கும். இதோட கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு மாறும். ஸோ ஜியோலைட்ஸ் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். பார்க்க எப்படி இருக்குமா? ஹனிகோம், தேன்கூடு மாதிரி இருக்குமா? ஓகே, ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதில் நிறைய டனல்ஸ், சந்து, பொந்து, கேஜஸ், கூண்டு இதெல்லாம் வந்து இருக்கும். வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த ஜியோலைட்ஸை முன்னும் பின்னும் ஃப்ரீயா வந்து மூவ் பண்ணும். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஜியோலைட்ஸ்ல இன் அண்ட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா வந்து மூவ் பண்ணும், அந்த போர்ஸ் வழியா, அந்த ஓட்டைகள் வழியாக. இப்போ ஜியோலைட்ஸ்ல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் வந்து என்னது இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த போர்ஸ் இல்ல சேனல்ஸ், அதோடைய சைசஸ் எல்லாமே ஏறத்தாழ சேமா தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஓட்டைகள் என்ன மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா மாலிகுலார் சீவ்னா என்னது?
சல்லடை கரெக்டா? சல்லடை, இந்த சல்லடையும் உங்களுக்கு தெரியும், வடிகட்டிலாம் இருக்குல்ல, வடிகட்டி சல்லடை இந்த மாதிரி வந்து அது அந்த ஓட்டைகள் வந்து ஆக்ட் ஆகுது. The removal of permanent hardness of water, இதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன? வாட்டர்ல இருக்கக்கூடிய உப்புகள், அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய உப்பை வந்து இது என்ன பண்ணிடுமா? வடிகட்டிடுமா. சரியா? அவ்வளோதான். பெய்டில் கேட்குற மேம். ஹாய் மேம், வேதாந்துல தமிழில் பேச மாட்டாங்களா மேம்? பெய்டு ஆன்லைன் கிளாஸில் எங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழில் தான் பேசுவோம். இங்கே எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி தான் அங்கேயும் பேசுவோம். சரியா? ஓகே, வாங்கப்பா. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து ஏன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? கார்பன் மோனாக்சைடு 5-6 பாயிண்ட் எழுதுங்க போகிறோம். ஓகே யா. ஸோ கவனிங்க, இப்போ ஒருத்த வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கான் அப்படின்னா அவன் கூட இருக்கனவ தான் அவன் வந்து ரெடியூஸ் பண்ணுவான். தன்னைத்தானே என்ன பண்ணிப்பான்? ஆக்சிடைஸ் பண்ணிப்பான். சரியா? தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிப்பான்? இட் வில் கெட் ஆக்சிடைஸ்ட். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து ஏங்க அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னா, ஏன்னா அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குது கார்பன் டை ஆக்சைடா. ஏன் மேம் அது கார்பன் மோனாக்சைடாவே இருக்கலாம் அப்படின்னா அதான் இல்லை. கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறுச்சுன்னா அது இன்னும் ஸ்டேபிளா வந்து இருக்கும், இன்னும் அது தெர்மலி ஸ்டேபிளா வந்து இருக்கும், நல்லா டெம்பரேச்சரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக கூட இருக்கிறத என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணுது. அவ்வளோதான் கதை. ஸோ கார்பன் மோனாக்சைடு ஏன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னா, பிகாஸ் தெர்மோடைனமிக்கலி கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் தேன் கார்பன் மோனாக்சைடு. அதனால தான் கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன பண்ணுது? தன்னைத்தானே வந்து அது ஆக்சிடைஸ் பண்ணிக்குது. தன்னைத்தானே அது ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா அப்போ கூட இருக்கிறது அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். முடிச்சிட்டோம். சாப்டர் 2 எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, சாட்ட ஒரு ஃபயர் போடுங்க குயிக்கா. தண்ணி குடிக்கன்னா தண்ணி குடிங்க. ஆஷா மேம் பாசமா எனக்காக குட்டி குட்டியா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இன்னைக்கு நைட்டோட தீமின்னலோட ரேட் வந்து ஏறிடும்டா நைட்டுக்கு அப்புறமே. தோசை சாப்பிடுங்க. நீங்களாம் என்ன டின்னர் சாப்பிட்டீங்களா? எப்படி டின்னர் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க, அவ்வளோதான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். கவிதா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சாங் பாடுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஆனால் பாட்டு நீங்களாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்செட் ஆகிடும் சொல்லிட்டேன். த்ரீ ஹவர்ஸில் முடிக்க முடியுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். வெண்ணிலவே வெண்ணிலவே ஆசை கூட, முத்தமழை, அடிப்பெண்ணே, கனவே கனவே. நீங்க சொல்லுங்க, நான் தான் உன செலக்ட் பண்ணுவேன். ஆசை கூட, கண்ணோடு காண்பதெல்லாம், மோனிகா. சரி, இதுல வந்து நீங்க சொன்னதுல எனக்கு தெரிஞ்சது வெண்ணிலவே சாங் தான்.
அதை பாடிட்டு நம்ம வந்து சாப்டர் 3 கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா முடிச்சுட்டு போலாமா? சாப்டர் 3 முடிச்சுட்டு படிக்கலாமா? முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா? சாப்டர் 3யும் முடிச்சுட்டு. What do you all say? Do you want now or later? Now-ஆ later-ஆ? chatல சொல்லுங்க. Now later. லேட்டர் தான் நிறைய வருது. நான் இப்போ வேற ஒரு போல் போடுறேன் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக தான். $764 likes. We are going to soon reach 1K likes. Yes. $50-50 வந்துச்சுன்னா நான் தான் முடிவு எடுப்பேன்னு அர்த்தம். 50-50 வந்துச்சுன்னா நான் தான் முடிவு எடுப்பேன். ஓகே, ஸோ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-50 தான் இருக்கு. ஸோ 50-50 அப்படிங்கிறப்போ லேட்டர் என்பது என்னுடைய முடிவு. ஓகே, தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு. ஓகே, யா, யாராச்சும் டின்னர் சாப்பிடணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குப்பா, டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, டன். வாங்கப்பா, நம்ம 3வது சாப்டர் முடிச்சுட்டு நம்ம வந்து பாட்டுக்கு போகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன், மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் கைஸ், நிறைய பேர் வந்து தீமினல் பேட்ச் இல்லைனா முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா டுடே இஸ் த ரைட் டே. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999க்கு ஹோல் இயர், ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எல்லா கிளாஸஸ்க்குமே உங்களுக்கு தீமினல் பேட்ச்ல லைவ் ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப், டெஸ்ட், டவுட் சால்விங், ஏஐ டவுட் சால்விங் எல்லாமே கிடைக்கும். இல்ல எனக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு முதல்வன் பேட்ச் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 பேட்சுக்கான ஜாயினிங் லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. so that at least from second midterm you can study with us. ஓகே, ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பார்க்கலாம். நம்ம வந்து சாப்டர் 3 ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே என்னவளே சாங் பாடும், நல்லா இருக்கு. என்னவளே சாங்கும் நல்லா இருக்கு, அப்புறம் வெண்ணிலவே சாங்கும் நல்லா இருக்கு. இது ரெண்டுத்துல ஒரு பாட்டை நம்ம பாடும். வாங்க. ஓகே, வாட் இஸ் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ்? இன்டர் ஸ்கூல் மாதிரி இன்டர் ஹாலோஜன்னா என்ன? ஒரு ஹாலோஜனும் இன்னொரு ஹாலோஜனும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் நம்ம இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ குளோரின் ஃப்ளூரின் கூட சேர்ந்திருக்கு பாருங்க, புரோமின் ஃப்ளூரின் கூட சேர்ந்திருக்கு, அயோடின் ஃப்ளூரின் கூட சேர்ந்திருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ளூரின் FCBI ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்கெல்லாம் தான் ஹாலோஜன்ஸ் இல்லையா? ஒரு ஹாலோஜனும் இன்னொரு ஹாலோஜனும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுதான் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். ஏன் ஃப்ளூரின் வந்து மற்ற ஹாலோஜன்ஸை விட ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கான் அப்படின்னா, ஏன்னா ஃப்ளூரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? tendency to attract the shared pair of electrons. எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கிற ஒரு தன்மையை தான் நம்ம வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் கூட. அண்ட் ஆல்சோ ஃப்ளூரின் உடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து கம்மி. பாண்ட் டிசோசியேஷன்னா என்ன தெரியுமா? பாண்டு பிரேக் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி. ஓகே, பாண்ட் வந்து பிரேக் ஆக தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து என்னது? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, ஓகே, பாண்ட் டிசோசியேட் எனர்ஜி அப்படின்னா என்னது? ஒரு பாண்ட் பிரேக் ஆக ஹவு மச் எனர்ஜி வந்து தேவைப்படும். கிளியரா? so that is called as bond dissociation energy. 3 பாயிண்ட்டுமே படிச்சாச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? is that clear? okay, super. so கவனிங்க,
ஸோ எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும் அண்ட் தென் இட் வில் பி ஹேவிங் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்கும். ஃப்ளூரின் ஃப்ளூரின் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்ததா ஸோ குளோரின் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி ரியாக்ட் ஆகும்? குளோரின் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஹவு வில் இட் ரியாக்ட்? ஓகே, பார்க்கலாமா? யா, ஸோ நீங்க வந்து கவனிக்கலாம், இங்க நமக்கு என்ன இருக்கு? we have ammonia here, கரெக்டா? ஸோ இந்த அமோனியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா Cl2 குளோரின் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அமோனியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா குளோரின் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகுறப்போ நல்லா கவனிங்க, N2 தனியா வெளில போயிடும், நைட்ரஜன் தனியா நமக்கு வெளில போயிடுச்சு. இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் அண்ட் தென் குளோரினும் சேர்ந்து HCl நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ அந்த HCl ரிமைனிங் இருக்கக்கூடிய அமோனியா, ஏன்னா நம்ம இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கரெக்டா? எக்ஸஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அமோனியா கூட சேர்ந்து அமோனியம் குளோரைடு NH4Cl வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இட் ஃபார்ம்ஸ் NH4Cl. ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன், எனக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம சேர்த்து எழுதுவோமா? 2 அமோனியா 6 அமோனியா சேர்த்துச்சுன்னா 8 அமோனியா அண்ட் தென் பிளஸ் 3 குளோரின். அந்த சைடு பாருங்க N2 அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? நமக்கு அமோனியம் குளோரைடு வந்து இருக்கு. HCl இங்கிட்டும் அங்கிட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரியாக்ஷன். ஸோ குளோரின் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் தான் நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகே, எஸ். preparation of bleaching powder. So bleaching powder உடைய preparation வந்து என்னது? So bleaching powder is produced by passing chlorine gas through dry slaked lime. calcium hydroxide கூட chlorine போயிட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ பசங்களா தயவு செய்து யாரும் பெருசா கமெண்ட்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க, சரியா? புரியுதா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, உங்க போனை இப்படி வெர்டிக்கலா இல்லாம ஹரிசாண்டலா, போர்ட்ரைட்டா இல்லாம லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கோங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு இந்த 5 சாப்டர் முடிக்க முடியும். 5ல 2 முடிச்சிட்டோம், இன்னும் 3 சாப்டர் தான் இருக்கு. ஃபாஸ்டா வாங்க முடிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்? பை பாசிங் குளோரின் கேஸ். ஓகே, ஸோ குளோரின் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, OH ட்வைஸ், அதுல இருந்து நமக்கு H2O 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் மட்டும் வாட்டரா வெளில போயிடும். அப்ப மீதி ஆக்சிஜன் இருக்குமா? 1 ஆக்சிஜன். சோ CaOCl2 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த CaOCl2 தான் வந்து என்னது அப்படின்னா அதுதான் நம்மளோட ப்ளீச்சிங் பவுடர். அடுத்து ஹீலியமோட யூசஸ். இந்த யூசஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா இம்பார்ட்டன்ட். ஓகே, give the reason to support. ஓகே, என்னது? support sulfuric acid as dehydrating agent. ஸோ இந்த sulfuric acid வந்து எப்படிங்க அது ஒரு dehydrating agent இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? we are going to study. ஓகே, ஸோ dehydrating agentனா வந்து என்னது? what is dehydrating agent? வாட்டரை ரிமூவ் பண்றதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா dehydrating agent அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ whatever which removes வாட்டரை ரிமூவ் பண்றது தான் dehydrating agentன்னு சொல்லுவோம். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் ஏன் வந்து dehydrating agent ஆக்ட் ஆகுது அப்படின்னா because it has high affinity towards water. அதுக்கு தண்ணியை கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அது வாட்டர் கூட highly soluble. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? அது வந்து 3 days மேம் ஃப்ரீயா வேதாந்து சேனல் கண்டினியூ பண்ண முடியுமா? பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, பட் 3 days ஐ வாட்ச் கண்டினியூஸ்லி, ப்ளீஸ் ரிப்ளை மேம். புரியல, யூடியூப் வந்து ஃப்ரீயான்னு கேட்குறீங்களா? ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகே, யா
கவனிங்கடா. ஸோ ஹைலி சாலபிள் இன் வாட்டர் கூட அது ரொம்ப ரொம்ப ஈஸிலி ஹைலி சாலபிளாக வந்து இருக்கும். அண்ட் தென் இட் ஹேஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஃபினிட்டி அப்படிங்கிறது என்னது? இட் லைக்ஸ் வாட்டர் ஸோ மச். ஓகே, அதனால தான் அதை வந்து நம்ம ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ C12H22O11 என்பது ஒரு சுகர். அது வந்து என்னது அப்படின்னா சுக்ரோஸ். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா சுக்ரோஸ். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. சல்ஃபூரிக் ஆசிட் கூட அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது. ஸோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற H22O11 என்பது 11 molecules of water இல்லையா? ஸோ இந்த 11 molecules of water வந்து சல்ஃபூரிக் ஆசிட் தூக்கிட்டு போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? கார்பன் மட்டும் தான் இருக்கு. சரியா? அவ்வளவுதான் கைஸ். அடுத்து reason for the anomalous behavior of nitrogen. நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சோம்ல, அதே ஆன்சர் தான் நமக்கு இதுலயும் வந்து வரப்போகுது. ஓகே, நீங்க சொன்ன क्वेश्चंस தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல. இப்பயும் தட்டுறோம் தூக்குறோம் மேம், கண்டிப்பாடா. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வாட்டி குவார்டர்லிக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस டெஃபினட்டா வரும். அட்லீஸ்ட் 90 மார்க்ஸ்லேருந்து 95 மார்க்ஸுக்கு கண்டிப்பா வந்து வரும். சரியா? ஸோ நீ தான் வந்து என்ன பண்ணணும், ஏதோ ஒன்றை ட்ரஸ்ட் பண்ணி நீ ஃபாலோ பண்ணணும். சரியா? இஃப் யூ ட்ரஸ்ட் வேதாந்தோ சேனல், இஃப் யூ ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ ட்ரஸ்ட் மை வீடியோஸ், இஃப் யூ ட்ரஸ்ட் மை பிடிஎஃப், அதை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணு. இல்லை நீ வேற ஏதாச்சும் ட்ரஸ்ட் பண்றியா, அப்போ அதை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணு. நீ எந்த டீச்சரும் ஃபாலோ பண்றியோ அவங்க தர கொஸ்டின்ஸை முழுசா படி. அதுல நீ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சு நீ படிக்காத, அந்த தப்பை மட்டும் பண்ணாத. பிடிஎஸ் ஆர்மி, நான் உன்னை ஏன் ஃபர்கிவ் பண்ணணும், நீ என்ன தப்பு பண்ண, நீ யாரு, எனக்கு அதுவே தெரியாது. ஓகே, why should I forgive you? Which means what mistake you did. ஓகே, வாங்க. இப்போ நைட்ரஜன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸா வந்து இருக்கும். அப்புறமா அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், அதோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். அப்புறமா availability of non-availability of d orbitals 4 தான். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கான், இந்த யூசஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இன் சல்ஃபர் டை ஆக்சைடு உடைய ஸ்ட்ரக்சர் வந்து கேக்குறாங்க. சரியா? So in sulfur dioxide, sulfur atom undergoes sp2 hybridization. Okay, sulfur atom வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், sp2 hybridization வந்து undergo பண்ணும். Okay, sp2 hybridization வந்து undergo பண்ணும். இப்போ double bond arises between sulfur and oxygen. sulfurக்கும் oxygenக்கு நடுவுல double bond arise ஆகுது. அது ஏன்? p pi d pi overlapping ஆல, p pi d pi overlapping ஆல. சரியா? சோ இந்த SO2க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க கண்டிப்பா வந்து வரையணும். அந்த காம்பவுண்ட் உடைய ஸ்ட்ரக்சர் இருக்குலையா, அதை நீங்க கண்டிப்பா வந்து வரையணும். சோ சல்ஃபர் இருக்கு, 2 ஆக்சிஜன், அவ்வளவுதான். சல்ஃபர் இருக்கு, it has 2 oxygen. and சல்ஃபர்ல நமக்கு 2 lone pair of electrons வந்து இருக்கும். and ஆக்சிஜன்ல சல்ஃபர்ல 1 lone pair of electrons, ஆக்சிஜன்ல 2 lone pair of electrons வந்து இருக்கும். okay, so this is the structure of sulfur dioxide. okay, yeah. so இங்க பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபருக்கு ஆக்சிஜனுக்கு இருக்கிற டபுள் பாண்ட் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க, p pi d pi overlapping. s orbital, p orbital, d orbital, f orbitalலாம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட p pi d pi overlapping வந்து நமக்கு நடக்கும். அடுத்து பாருங்க, how will you prepare phosphine? so phosphine வந்து நமக்கு எப்படி வந்து prepare பண்ணுவோம்? okay, yeah, your important contribution to our school chemistry group was sent to us by our teacher. your important contribution to our school chemistry group was sent to us by our teacher. என்னோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF வந்து உங்க டீச்சர் அனுப்பிச்சாங்களா, அது சொல்றீங்களா? அது நல்ல விஷயம் தானே. இப்ப வந்து நிறைய பேர் வந்து யாருக்கு பசங்களுக்கு யாரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே எவ்ரிபடி ஷேரிங் வித் யூ, which is very very good இல்லையா? நல்ல விஷயம் தான். thank you. so பாருங்க, how will you prepare phosphine? so ரொம்ப ரொம்ப important. phosphine உடைய chemical formula வந்து பாத்தீங்க அப்படின்னா it is pH3. okay, phosphine உடைய chemical formula வந்து பாத்தீங்க அப்படின்னா pH3. so yellow phosphorus reacts with alkali. so இங்க பாத்தீங்க அப்படின்னா P4 அப்படிங்கிறது வந்து என்னது, it is yellow phosphorus. okay, இது வந்து என்னது, yellow
phosphorus. Yellow phosphorus என்ன பண்ணுதுன்னா alkali தான் sodium hydroxide and then water கூட வந்து react பண்ணுது. அப்ப என்ன தெரியுமா ஆகுது? இங்க இருக்கிற இந்த phosphano hydrogen மட்டும் சேர்ந்து pH3 NH3 எப்படி அமோனியாவோ அந்த மாதிரி pH3 வந்து என்னது அப்படினா phosphine. Okay, so pH3 வந்து ஃபார்ம் ஆகுது. and நமக்கு என்ன வந்து வெளில போகுது? NaH2PO2 NaH2PO2 sodium hypophosphite வந்து நமக்கு வெளியில போகுது. sodium hypophosphite நமக்கு வெளியில போகுது. ஏன் HF வந்து வாட்டர்ல ஸ்டோர் பண்ணல அப்படினா அது கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணல அப்படினா அது கிளாஸையே வந்து என்ன பண்ணிடும் அப்படினா அரிச்சிடும். கிளாஸையே வந்து ஓட்ட பண்ணிடும். ஓகே, எப்படி? மாய்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், அதாவது ட்ரையா இல்ல, ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட்ல வந்து மாய்ஸ்சர் இருக்கு, அதுல வந்து வாட்டர் வந்து இருக்கு, அதுல வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு, ஹியூமிடிட்டி இருக்கு அப்படின்னா one minute. Hello, who's this? Okay. Okay. Yes, I'm going to do marathon. Okay. Sure. Okay, yeah. So, moist hydrofluoric acid அது வந்து எப்படி இருக்கு அப்படினா ட்ரையா வந்து இருக்கு. moist ட்ரையா வந்து இல்ல, not dry. ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படினா சிலிக்கா. சிலிக்கா அப்படிங்கிறது வந்து என்னது? கிளாஸ். சரியா? அந்த கிளாஸ் தான் வந்து சிலிக்கா. சிலிக்கா கூட ரியாக்ட் பண்ணி அது SiF4 வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது வந்து என்ன பண்ணும் அப்படினா SiF4 வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. SiO2 சிலிக்கா வந்து HF கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, HF கூட மாய்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த Si சிலிக்காவும் ஃப்ளூரினும் சேர்ந்து சிலிக்கானும் ஃப்ளூரினும் சேர்ந்து SiF4 ஃபார்ம் பண்ணிடும். இட் வில் எலிமினேட் வாட்டர். ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ்ல ஸ்டோர் பண்றது இல்லை, ஏன்னா அது கிளாஸ் கூடயே சேர்ந்து ரியாக்ஷன் ஃபார்ம் பண்றதுனால. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்னது? என்னது? ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னது? இட் இஸ் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது தண்ணி இருக்கிறப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கலர்டா இருக்கிறத கலர்லெஸ்ஸா வந்து மாத்தும். ஓகே, ப்ளீச்சிங் அப்படின்னா வந்து என்னது? ப்ளீச்சிங் அப்படின்னா கலரை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸை ப்ளீச் பண்ணால் அது ஒயிட்டாக மாறிடும், ரெட் ட்ரெஸ்ஸை ப்ளீச் பண்ணால் அது ஒயிட்டாக மாறிடும். சரி, ஹோம் சிக்னல் வரும், வெயிட் பண்ணுங்க. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கா, அது நான் தண்ணி கூட ஆட் பண்ணுறப்போ சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும். சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, வாட் இஸ் ரிடக்ஷன்? ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆஸ் ரிடக்ஷன், ரைட்? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ தட் கலர்டா இருக்கிறது கலர்லெஸ்ஸா மாறிடும். அவ்வளோதான், ஈஸி. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு தண்ணி கூட சேர்ந்துச்சுன்னா சல்ஃபூரிக் ஆசிடா மாறும். இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வேற எப்போ? நீங்க எல்லாருமே சல்ஃபர் டை ஆக்சைடை ஒரு வாட்டியாச்சும் ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க. எப்போ? எப்போப்பா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை ஒரு வாட்டியாச்சும் நீங்க ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க? எப்போ? இந்த பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க இல்லையா, பட்டாசு வெடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வந்து வரும் இல்லையா, அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு தான். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு காத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் தண்ணி கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்? சல்ஃபூரிக் ஆசிடா மாறிடும். அப்போ ஆசிட் ரெயின் தான் வரும், வேற என்ன வரும்? ஓகே, யா. ஸோ அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் தான் வந்து ரெடியூஸ் பண்ணுது, ப்ளீச் பண்ணுது. ஓகே, யா. preparation of phosgene. ஓகே, phosgene என்பது வந்து ஒரு பாய்சனஸ் ஆன ஒரு கேஸ். phosgene சிபிஎஸ்சி வந்து நான் இப்போ எடுக்க முடியாதுடா. சிபிஎஸ்சிக்கு உங்களுக்கு வந்து வேதாந்து மாஸ்டர் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, ஷிமோன் சார் சேனல், அதை வந்து நீங்க பாருங்க. ஓகே, யா. So when carbon monoxide is treated with chlorine in presence of light or charcoal. So carbon monoxide இருக்கு இல்லையா, carbon monoxide வந்து நமக்கு chlorine கூட வந்து react பண்ணுது in presence of lightல, in presence of lightல. அப்படி இல்லனா charcoal, அப்படி இல்லனா charcoal. ஓகே, அப்போ என்ன ஆகும்? COO Cl2 சேர்ந்து COCl2 ஃபார்ம் பண்ணும். அதுதான் phosgene. phosphine உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
phosphine உடைய chemical formula என்னது? What is the chemical formula of phosphine? PH3. PH3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து phosphine. Okay. Phosgene வந்து பாத்தீங்க அப்படின்னா it is COCl2. COCl2. அடுத்து structure of ammonia. Ammonia molecules. First இதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான key points அப்படிங்கறத I'll let you know. Okay. இனி எவ்வளவு கொஸ்டின் இருக்கு இந்த சாப்டர் முடிக்க? 1 2 3 4 uses 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஆக்சுவலி இந்த சாப்டர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஆனாலும் முடிக்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அமோனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமிடல் இன் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். பிரமிடல் இன் ஷேப்ல வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங். இதே ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.645 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் அந்த அமோனியால இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 107 டிகிரி. ஓகே, பாண்ட் ஆங்கிள் வந்து எவ்வளோடா இருக்கு? 107 டிகிரி வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as tetrahedral. நம்ம வந்து டெட்ராஹீட்ரல் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கு. ஓகே, சோ நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் நம்ம கீவேர்ட்ஸ், எழுத வேண்டிய கீவேர்ட்ஸ். டயக்ராம், கண்டிப்பா இதோட ஸ்ட்ரக்சரோட டயக்ராம் வந்து நீங்க வரையணும். ஓகே, யா, சோ கவனிங்க. சோ இப்போ இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். அமோனியால இருக்கக்கூடிய நைட்ரஜனோட ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3. இதுல அந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.106 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அண்ட் தென் பாண்ட் ஆங்கிள் வந்து எவ்வளோ? 107 டிகிரி. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் நமக்கு? பிரமிடல் இன் ஷேப். ஓகே, பிரமிடல் இன் ஷேப். ஷேப் வந்து பிரமிடல், ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹீட்ரல். Tetrahedral with lone pair வந்து structure. Shape is pyramidal. Okay? Yeah. Now, electrolytic process of manufacture of chlorine. இந்த question எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் மேம் நான் இப்போதான் மேம் படிக்கிறேன் அப்படிங்கிறீங்க? How many of you are seeing this question for the first time? முதல்வன் பேட்ச் எப்படி அட்டென்ட் பண்றது? இட் இஸ் ரெக்கார்டட் பேட்ச் தான்டா, நீ எப்போ வேணா வரலாம். ஆஹா, 9 hours லைவ் 5 hours லைவ் பார்த்துட்டீங்க, பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த லைவ் அட்டென்ட் பண்ண வேண்டாம். இப்போதான் பார்க்குறீங்க. சரி, ஓகே. we are going to discuss this question. before that ஒரு 5 minutes I will be back. okay, 5 minutes இல்ல 2 minutesல I will be back. நான் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். எல்லாரும் லைவ்லயே இருங்க. this is the time where we get distracted. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவும் ஒன்றும் படிக்கல, ஈவினிங்கும் நம்ம ஒன்றும் படிக்கல அப்படின்னு நம்ம வந்து இருக்க வேண்டாம். கொஞ்சம் தாக்கு பிடிச்சி எப்படியாச்சும் இன்னைக்கு லைவுக்குள்ள நம்ம இந்த எல்லா கொஷின்ஸையும் ரிவைஸ் பண்ணலாம். அப்போதான் பிடிஎஃப் பார்த்து நீங்க ரிவைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? பிடிஎஃப் பார்த்து ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா? 2 mark 3 mark 5 mark எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்றோம். ரெடியா? ஓகே, ஐ வில் பி பேக் நவ்.
வந்தாச்சா? தானியா, நீங்க வந்து இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினோடது, அப்புறம் வந்து ஆர்கானிக் நேற்று வந்த லைவ், இது ரெண்டை மட்டும் பார்த்துருங்க எக்ஸ்ட்ராவா. கம்பல்சரி கொஸ்டின், ப்ராப்ளம்ஸ், ஆர்கானிக், இந்த 3 லைவ். இன்னைக்கு ஜிமீட் இல்லடா, டுடே வி டோன்ட் ஹாவ் ஜிமீட். ஏன்னா வச்சா யாரும் வரமாட்டீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஆமாம், இவங்க அலப்பறை தாங்க முடியல. ஸோ நான் கமெண்ட்ஸே பார்க்க போகிறது இல்லை. நான் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்க போகிறேன், நீங்களும் கண்டினியூஸாக வந்து கிளாஸ் கவனிக்க போகிறீங்களா? ஓகேவா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மேம். நல்லா இல்லை, சாப்பிடல. என்ன பண்ண போகிறீங்க? சாப்பாடு வாங்கி தர போகிறீங்களா இல்லை நல்லா எல்லாத்தையும் மாற்ற போகிறீங்களா? வாங்கப்பா, லெட்ஸ் கண்டினியூ. 3rd சாப்டர் முடிச்சாதான் சொங்கு. சரியா? வாங்க. ஸோ when a solution of brine என்பது என்ன சொல்யூஷன் என்றால் NaCl, உப்பு தண்ணி. சரியா? ஸோ எப்படி வந்து குளோரின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஸ் எலக்ட்ரோலைஸ்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம வந்து கரண்ட்டு பாஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து பாண்டை பிரேக் பண்ணுறோம். புரியுதா? யாருக்கும் சுத்தல இல்ல? ஓகே ஓகே, யா. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? NaCl பிரிச்சா Na ப்ளஸும் Cl மைனஸ் அயான்ஸும் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பார்க்க சூப்பராக இருக்கீங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. சும்மா சொன்னேன், நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம நல்லா இல்லாட்டியுமே வந்து நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம சொல்கிறப்போ வந்து உண்மையாக சைக்கலாஜிக்கலி வி வில் ஃபீல் பெட்டர். அதனால் வந்து இனிமேல் யாராச்சும் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து உங்களை கேட்டால் நீங்கள் நல்லா இல்லாட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னே சொல்லுங்கள். இப்போ இந்த Na பிளஸ் அயான்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து OH அயான், ஹைட்ராக்சைடு அயான் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டர்ல என்ன இருக்கும்? H பிளஸ் இருக்கும், OH மைனஸ் இருக்கும்ல. அதுல அந்த OH கூட Na அயான் வந்து ஆட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அப்புறமா இந்த ரிமைனிங் ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது வந்து Cl கூட சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, HCl நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். அதை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். நல்லா கவனிங்க. NaCl வந்து நமக்கு எப்படி பிரியுது? NaCl வந்து நமக்கு Na பிளஸ் ஆவும் Cl மைனஸ் ஆவும் பிரியுது. வாட்டர் எப்படி பிரியுது? H பிளஸ் ஆவும் OH மைனஸ் ஆவும் பிரியுது. NaOH இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் OHும் சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாருங்க, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறது, அதாவது H பிளஸ்ல ஒரு எலக்ட்ரானை நீங்க ஆட் பண்றீங்க. இதோ பாரு, H பிளஸ்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா அது ஹைட்ரஜனா மாறும். அந்த 2 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா நமக்கு H2வா அது வந்து நமக்கு மாறும். இப்போ குளோரின் அதே மாதிரி தான். குளோரின்ல நான் என்ன பண்றேன்? ஒரு எலக்ட்ரானை நான் வந்து ரிமூவ் பண்றேன். அப்புறமா அந்த 2 குளோரின் நமக்கு ஆட் ஆகிறப்போ நமக்கு Cl2 குளோரைட் அயான்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ H2 and then Cl2. கேத்தோட்ல H2 கிடைக்கும், and then ஆனோட்ல எனக்கு Cl2 கிடைக்கும். So that's how I prepare chlorine. That's how I manufacture chlorine. புரியுதா? நல்லா கவனி. ஆல்ரெடி நான் இங்க இந்த Naவும் OHும் NaOH மாத்திட்டேன். இங்க எனக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜன் H பிளஸ் இருக்கு. ஸோ H பிளஸ் எலக்ட்ரான் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜனா மாறும். 2 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா H2 கேஸா வெளில போயிடும். இப்போ குளோரின் Cl மைனஸ் இருக்கு. ஸோ Cl மைனஸ் நான் என்ன பண்றேன்? அந்த ஒரு எலக்ட்ரானை தனியா பிரிச்சு தூக்கி போட்டுறேன். அப்புறம் 2 குளோரின் ஆட் ஆச்சுன்னா Cl2 நமக்கு என்ன கிடைக்கும்? மாலிக்யூல் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து Dacon's process என்றால் என்ன? In this process, a mixture of air and hydrochloric acid is passed up a chamber containing number of shelf, pumice stones soaked in cuprous chloride are placed. The gases are about 723 Kelvin. So நல்லா கவனிச்சீங்கன்னா 723 கெல்வின்ல, அதாவது வந்து 400 டிகிரி செல்சியஸ். இதே எழுதுங்க போறோம். மேம் இதுல நான் அந்த டேக்கன்ஸ் ப்ராசஸ்ல இது எழுதாம நான் ரியாக்ஷன் மட்டும் எழுதினா மார்க் தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. சரியா? ஸோ கவனிங்க, இங்கே வந்து எனக்கு என்ன நடக்குது? 4 moles of HCl. 4 moles of HCl வந்து ஆக்சிஜன் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகும்? நமக்கு அங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வாட்டராக ஃபார்ம் பண்ணிடும். அப்புறமா இந்த குளோரின் மட்டும் எனக்கு தனியாக வெளில போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து டேக்கன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி சரத், ஆமாம் மேம், உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லுங்கள் மேம், நான் அட்ரஸ் கொடுங்க மேம், நான் ஸ்விக்கி போடுறேன். தேங்க்யூ, நீங்கள் சொன்னதே எனக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
அடுத்து பார்க்கலாமா? சோ இப்போ the chlorine obtained by this method is dilute, okay, and employed for manufacturing of bleaching powder. அதோட அந்த क्वेश्चन முடிஞ்சது. டேக்கன்ஸ் process முடிஞ்சது. இப்போ bleaching powder நம்ம எப்படி prepare பண்றோம்? ஓகே, Cu2Cl2 அத நம்ம ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றோம். so we get அப்படியே அந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணிடுங்க, ரெண்டு ஆக்சிஜனையும், cuprous oxychloride நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த cuprous oxychloride நான் HCl கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்போ அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு CuCl2 cupric chloride கிடைக்கும். அந்த CuCl2வை எடுத்து நான் என்ன பண்றேன், Cu2Cl2 ஆவும் குளோரினாவும் எனக்கு பிரியுது. that's how I get again chlorine. Cl2 வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டேக்கன்ஸ் ப்ராசஸ். யூசஸ் ஆஃப் நோபல் கேசஸ் நீங்க படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சுப்பீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? யூசஸ் நீங்க படிச்சுப்பீங்க இல்லையா? நியான், கிரிப்டான், ஜெனான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான்லாம் படிச்சுப்பீங்க இல்லையா? ஓகே. ஸோ ஹோம் சிக்னல் என்றால் என்ன? Phosphine is used for producing smoke screen as it gives large smoke. அதாவது ஷிப்புக்குள்ள நான் வந்து தனியா மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஷிப்ல நான் வந்து தனியா இருக்கேன் அப்படின்னா, ஷிப்ல கடல்ல நான் போயிட்டு வந்து தனியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எப்படி நான் வந்து பொழைக்கலாம்? அதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஹோம் சிக்னல் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த ஹோம் சிக்னல் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது நல்லா கவனிங்க. எங்கடா ரியாக்ஷனே காணோம், சரி விடுங்க. ஸோ இன் ஷிப் அ பியர்ஸ்டு கண்டெய்னர், பியர்ஸ்டு கண்டெய்னர்னா ஓட்டைகள் அடங்கிய ஒரு கண்டெய்னர். ஓகே, காஸ் பீப்புள் கூகுள் மீட் வேணுமா? கண்டிப்பா மஞ்சு. ஓகே, டன். அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கூகுள் மீட் கண்டக்ட் பண்றேன். ஓகே, யா. So with a mixture of calcium carbide and calcium phosphate, நாங்க என்ன பண்றாங்க, calcium phosphideம் calcium carbideயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதை நான் வந்து சீல போட்டேன்னு வச்சுக்கோங்க. சீல போட்டேன் அப்படின்னா எனக்கு பாஸ்பின் அண்ட் அசிட்டைலீன் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த பாஸ்பின் அண்ட் தென் அசிட்டைலீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இட் கேச்சஸ் ஃபயர். காத்துல பட்ட ஸ்பீடுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் கேட்ச் பண்ணிக்கும். ஸோ தட் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்ப்பாங்க. The liberated phosphine catches fire. அந்த வெளியில வந்து அந்த பாஸ்பின் கேஸ் வந்து என்ன ஆகும், அது வந்து டக்குன்னு தீ பத்திக்கும். ஓகேவா? அண்ட் இக்னைட்ஸ் அசிட்டைலின். அது பத்திக்கிட்டு அது என்ன பண்ணும், அசிட்டைலீனை வந்து பத்த வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்னிங் சிக்னல் வந்து பக்கத்துல வரக்கூடிய ஷிப்ஸுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும். அது வந்து சொல்லும் இந்த மாதிரி நாங்க வந்து டேஞ்சர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். ஜிமீட் வந்து தீமினல் பேட்ச்க்கு மட்டும் தானா? இந்த தீமினல் பேட்ச் அப்புறம் வேற யாரு? தீமினல் பேட்ச்க்கு மட்டும் தான். நேற்று நைட்டு நடந்துச்சு கூகுள் மீட்டு. 11 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 11:50 12 மணி வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 1 equation for Dacon's process ஓகேவா மேம்? யாடா ஓகேடா. சான்ஸ் கம்பல்சரியில வந்து 4th சாப்டர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லைனா 6th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரலாம். இது 3 தான் வரலாம். வாங்க வாங்க வாங்க. சால்கோஜன்ஸ் வந்து ஏன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா, பிகாஸ் சால்கோஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, NS2 NP4. இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பி சப்ஷெல்ல தான் ஃபில் ஆகுது. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பி சப்ஷெல்ல போயிட்டு தான் ஃபில் ஆகுது. அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா சால்கோஜன்ஸ் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வைக்கிறோம். ஏன் ஃப்ளூரின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா பாருங்க 1, அதாவது பில 2 2 1 1 2 3 4 5 5 எலக்ட்ரான் இருக்கு. பி ஆர்பிட்டால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பி சப்ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் இல்லையா? 5 இருக்கு. அப்போ இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சுன்னா இது கம்ப்ளீட்லி நமக்கு ஸ்டேபிளா மாறிடும். அதனாலதான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது, -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலோஜன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். சரி தம்பி சொல்லுங்க, ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இப்பதான் நம்ம படிச்சோம். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? இட் இஸ் -1.
ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது -1. அப்போ ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆக்சிஜனை நான் X ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ளூரினுக்கு -1, 2 ஃப்ளூரின் இருக்கு. அப்ப -1 × 2 -2 which is equal to 0. அப்ப X ஓட வேல்யூ என்னது 2. அப்போ இங்க ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 2. இப்போ O2F2 பாருங்க, ஃப்ளூரினோடது -1, 2 ஃப்ளூரின் இருக்கு. ஆக்சிஜனும் 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2X -2 = 0. அப்ப 2X = 2. அப்ப X = 1. சோ இங்க ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +1. ஓகே, +1. சரியா? மத்தபடி ஜெனரலா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது -2 தான். ஜெனரலா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான். எக்ஸெப்ட் அது ஃப்ளூரின் கூட இருந்தா மட்டும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன ஆகும், நமக்கு மாறும். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், மேம் நம்ம ஃப்ளூரினுக்கு தானே மேம் கண்டுபிடிக்கணும். ஆமா கண்டுபிடிக்கணும், ஆனா ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க மறந்துட கூடாதுல்ல. சோ OF2 ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2. ஓகே, அடுத்த காம்பவுண்ட் O2F2 ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஏன்னா இதுல வந்து நமக்கு அது பெராக்சைடு ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? சோ நீங்க இங்க நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கேன், நீங்க குயிக்கா வந்து பார்க்கலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு நான் -1 ன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் ஆக்சிஜனுக்கு என்னன்னு எடுத்துக்கிறேன், +2 நான் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனுக்கு +2 ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், ஈஸி. அடுத்து பாருங்க, ஃப்ளூரினுக்கு நான் -1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆக்சிஜனுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பெராக்சைடு ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து ஜெனரலா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா it will be -2. ஓகே, ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது -2. சோ ஆக்சிஜனுக்கு நான் -2 ன்னு வச்சுக்கிறேன். 3 moles இருக்கு, குளோரின் 2x இருக்கு. அப்போ நம்பர்ஸ் அடுத்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். சோ எனக்கு இங்க குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கிடைக்குது, +3 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்க I2O4. கூகுள் மீட்ல என்ன சொல்லி தருவீங்க? ஒன்னும் சொல்லி தர மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா சால்வ் பண்ணுவேன். they can speak. ரெடியா? கிளியரா? வாங்கப்பா. சோ இப்ப இங்கவே ஆக்சிஜனுக்கு நான் வந்து என்ன போட்டுக்கிறேன், -2 போட்டுக்கிறேன். அப்போ அயோடினை நான் X ன்னு வச்சுக்கிறேன். சோ 2X. அப்படியே சால்வ் பண்ணிட்டேன்னா X ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு வரும், +4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். வெரி குட். சோ இப்போ ஹைபிரிடைசேஷன் ஆஃப் IF7. சோ இது டைரக்டான क्वेश्चन, இது அப்படியே தான் வந்து நமக்கு நிறைய வந்து கேக்குறாங்க. சோ ஹைபிரிடைசேஷன் ஆஃப் IF7 is sp3d3, sp3d3 and அதோட ஸ்ட்ரக்சர் இஸ் pentagonal bipyramidal, pentagonal bipyramidal. Okay, yeah. அடுத்து பாருங்க, give the balanced equation for the reaction between chlorine with cold sodium hydroxide and hot sodium hydroxide. Okay, so with cold ஆன ஒரு sodium hydroxide கூட நமக்கு sodium hypochlorite வந்து கிடைக்கும். sodium hypochlorite வந்து கிடைக்கும். எப்படி? நல்லா கவனிங்க. இங்க வந்து நமக்கு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கு, கோல்டு கண்டிஷன்ல இருக்கு. அது கூட நான் குளோரினை ரியாக்ட் பண்றப்போ NaOCl வந்து எனக்கு கிடைக்கும். NaOCl. சோ NaOCl வந்து என்னது, சோடியம் ஹைப்போக்ளோரைட், சோடியம் ஹைப்போக்ளோரைட் பிளஸ் NaCl அண்ட் வாட்டர். இதே இந்த ரியாக்ஷன் நீங்க ஞாபகம் தாண்டா வச்சுக்கணும், எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணி. இதே நான் ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா NaClO3, அதாவது சோடியம் குளோரேட் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். NaClO3 சோடியம் குளோரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே. சோ இப்போ அடுத்து give the uses of sulfuric acid. sulfuric acid உடைய யூசஸ் வந்து என்னென்ன? So sulfuric acid நம்ம fertilizers, அதாவது பூச்சிக்கொல்லி மேனுஃபேக்சர் பண்ண நம்ம அதை யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் மற்ற கெமிக்கல்ஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இவங்க எல்லாரையுமே ப்ரிப்பேர் பண்ண, இவங்க எல்லாருடைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லயுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using this sulfuric acid. அடுத்து
ட்ரையிங் ஏஜென்ட், அதாவது ட்ரை பண்றதுக்கு ப்ளீச் பண்றதுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்னா கலர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா வெடிமருந்து, இதோடைய ப்ரிப்பரேஷன்லயும் யூஸ் சல்ஃபூரிக் ஆசிட். சரியா? ஓகே. ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் பேசிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆசிட் இதுக்கு தான் ஒரு ரியாக்ஷன் எழுதினா போறோம், இது மட்டும் எழுதுங்க போறோம். ஸோ நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல HNO3, அது வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜிங்க் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஜிங்க்கும் இங்க இருக்கிற இந்த NO3யும் சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட்டா வெளில போயிடும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். அவ்வளோதான். ஓகே, we are going to near 1000 likes. இன்னும் யாராச்சும் லைக் பண்ணலனா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? What happens when PCl5 is heated? Some important easy question. Okay, so PCl5 வந்து என்னது? phosphorus pentachloride. So phosphorus pentachloride நம்ம வந்து ஹீட் பண்றது மூலமா we'll be getting phosphorus trichloride and chlorine, PCl3 and then chlorine வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். Okay, is that clear? Is that clear? Chapter 4 start பண்ணலாமா? Chapter 4 ஆரம்பிக்கலாமா? டே கவுனி, கரெக்டா இப்போ வந்து 2.25 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. கரெக்டா 3 மணி நேரத்துல நம்ம முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்ப இன்னும் நம்ம கையில இருக்கிறது 45 minutes தான். சாப்டர் 4 இருக்கு, அப்புறமா 6 இருக்கு, 2 சாப்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா 4 பொறுமையா நல்லா பார்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 வந்து ஃபாஸ்டா பார்க்கலாம். ஏன்னா சாப்டர் 6 நீங்க மிட் டர்ம்க்கே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. சாப்டர் 4 தான் நீங்க மிட் டர்ம்க்கு படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ சாப்டர் 4 பார்த்துட்டே 6 போகலாம். ஓகேவா? சாப்டர் 4 பார்த்துட்டே 6 போலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க மக்களே, எல்லாருமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சாங் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு படிக்கிறோம். எல்லாரும் தண்ணி குடிங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அப்பதான் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எல்லாம் சாப்பிட்டோம்னா தூக்கம் தான் வரும். என்ன பாட்டு வேணும்? ஒரு அலையவ அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கே, அதுவா? என்னவளே. முத்தமழை பாட்டு மட்டும் விட விட மாட்டேன். அழகே அழகே ஃப்ரம் சைவம், நல்ல பாட்டு. நம்ம அதுவே பாடுவோமா? அழகே அழகு ஃப்ரம் சைவம், அது வேணுமா? வெண்ணிலவே பாட்டு வேணுமா? விழிகளின் அருகினிலா தெரியாதே. கண்ணம்மா என்னவளே, அதுவும் நல்லா இருக்கு. சரி, நான் போல் போடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா வெண்ணிலவே வெண்ணிலவே, அந்த சாங். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பாட்டு போட்டிங்களே, என்ன பாட்டு அது? மறந்துட்டேன். என்னவளே. அடுத்து வந்து அழகே அழகு, அழகே அழகே, அந்த இந்த சைவம் படம் பாட்டு. எல்லாரும் படிங்கடா தயவுசெய்து. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நான் பிடிஎஃப் தரேன். நைட்டு ஃபுல்லாலாம் இல்லை, காலையில் ஏஞ்சாது டக்குன்னு ஒரு ரிவிஷனை வந்து பார்த்துருங்க. சரியா? ஸோ காலையில் அழகாக சூப்பராக வந்து ஒரு ரிவிஷன் பார்த்துருங்க. வெண்ணிலவே தான் போல் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெண்ணிலவே பாட்டே வந்து ஃப்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே, சரி. நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் தேடணும். ஃபஸ்ட்டு ஏன் வெண்ணிலவே லிரிக்ஸ் போட்டால் மலையாளத்தில் தெலுங்கில் வருது, இன் இங்கிலீஷ்? கண்ணு தெரில பாஸ்.
கிளாஸ்லாம் முடிக்கல, எங்க முடிக்க விடுறாங்க. கம் மீட் ஆஷா மேம். ஆஷா மேம் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. நோ. ஹாய் பசங்களா. ஆஷா மேம் பாடுறதெல்லாம் பாடுங்க. இப்படித்தானோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் நாங்கள் ஸ்பெஷலாக முதல்வனை பாட்டு பாடுறோம். ஓ அப்படி. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இல்லை. ஸோ பசங்களா எப்படிடா போயிட்டுருக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம்? பயாலஜி பசங்க பயாலஜி எல்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க? குட் நைட்டா? தூங்க போயிடாதடா. முத்தமழை பாடுங்க மேம். பாடுங்க பாடுங்க. வேண்டா. பயாலஜி வீட்டுக்கு போகலையா மேம்? இனிமே தாண்டா போகணும். சூப்பராக எழுதணும். கண்ணாடி வேற போடலடா, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஓகே பிரதீபா கேட்குறேன். சூப்பராக எழுந்தேன். ஓகே பயாலஜி இஸ் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்குறேன்டா. பயாலஜி சூப்பராக எழுந்தேன். ஓகே ஓகேடா, சூப்பராக பண்ணியிருக்கோம். சரி, கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? டேய் அந்த சாங்கை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வீடா. கொடூரமாக போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி பசங்களாம் வந்து கதறிட்டு இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களும் கடைசி 2 நாள் தான் படிப்பாங்க இல்ல? போதும் மேம். நாசமாக போயிட்டு. ஓகே தரமாக போயிட்டுருக்கு. சரிடா, இங்கே பாரு, பயாலஜி எக்ஸாமுக்கும் இதே மாதிரி தானே புலம்புனேன் எக்ஸாமுக்கு முன்னாடி. மேம் நான் ஒன்றுமே படிக்கல, நான் படித்தது வருமா அப்படின்லாம் கேட்டு புலம்பிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். உன் சைடு என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதை போடு. அதுக்கப்புறம் வருதோ வரலையோ அதை விட்டு தள்ளு. சரியா? ஓகே. நாளைக்கு கொடுப்பாங்களா பேப்பர்? ஓகே, அப்போ நாளைக்கு வந்து வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. கரெக்டா? அதெல்லாமா சொன்னீங்க? ஓகே சரி, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை. மேம் வந்து உயிரை விட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே டே சாங்கை கொஞ்சம் தள்ளி வைடா. வேணாண்டா. இங்கே பாரு, நீ கேட்டேங்கிறதுக்காக நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன்? ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்போ ஷராவணி மேம் மாதிரி நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தானே, நான் வந்து கற்றுக்கலாம் இல்லை, சும்மா பாத்ரூம் சிங்கர் தான். சரியா? அதனால நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நான் என்ன கம்ஃபர்டபுள் சாங்கில் இருக்கேனோ அதை ஃபஸ்ட்டு பாடுறேன். ஆனால் அதுக்கே கொஞ்சம் டைம் வேணும். சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஐ ப்ராமிஸ் யூ. சரியா? பாட்டுக்கு போட்டி விளையாடலாம். ஓகே, இந்த அந்தாக்ஷரி மாதிரி விளையாடலாம். சரியா? அப்போ வந்து நான் பாடுறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எந்த சாங் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பாடிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறேன். இப்போ வந்து 2.5 இருக்குல்ல, 3 வந்த உடனே நாங்கள் பாடிடுறோம். சரியா? மேம் ஹாஸ்பிட்டல் போங்களா? ஏண்டா மலிப்பிட்டீங்க? ஓகே சரி, இப்போ ஒரு சாங் ட்ரை பண்ணுங்க. வேணாண்டா. சரி, நம்ம வந்து இன்னும் 2 சாப்டர்கள் இருக்கிறது. என்ன இதுக்கு மேல 2 சாப்டரா? ஆமா, டக்கு டக்கு. டேய் 9:30 ஆச்சு. 1 மணி நேரம் முடிக்கிறோம். ஓகே அது சரி. ஃபார் யூ. நீங்க கியூட்டா இருக்கீங்களா? ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வேற ட்ரெஸ்ல வந்தா அப்படிதான் இருக்கும். சரிடா, ஸோ நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். நானும் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? ஷராவணி மேம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த ஆஃபீஸில் பேய் வேற வரும். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகேடா. கிளாஸ் இல்லாமல் அழகா கண்ணு தெரிலடா. சரி, ஓகே, பாய் பாய். நீங்கள் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐ எம் வெரி ஸ்லீப்பியா. ஆமாம், இல்லாமல் பின்ன தாலாட்டு படுற மாதிரி தானே இருக்குது. கிளாஸே தாலாட்டு படுற மாதிரி தான் இருக்குது. தூக்கம் வருது உங்களுக்கு. ஓகே கைஸ், 4th சாப்டர் கண்டினியூ பண்ணலாமா? நம்ம 4th சாப்டர் தான் உங்களுக்கு மிட் டர்ம்க்கு இல்லாத சாப்டர். ஓகேவா? அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா 6th சாப்டர் கூட நான் உங்களுக்கு வீடியோ தரேன். இல்லைன்னா அதை குயிக்காக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே யா, கேன் வி கண்டினியூ பண்ணலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் சாங்கா? சாங் தானே வேணும். இதோ பாருங்க. யா, லெட்ஸ் கண்டினியூ. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு?
கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாரு வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். 4th சாப்டர் ஆரம்பிக்கலாமா? 4th சாப்டர் டக்கு டக்கு முடிச்சாதான் நான் வந்து கிளம்ப முடியும். ஓகே, டன். ரிலாக்ஸ் ஆயாச்சு, நம்ம இப்போ ஆரம்பிப்போம். ஓகே, யா. ஸோ எஸ், ஸோ சாப்டர் 4 உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தீமினல் பேட்ச்ல லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப்ஸ், டவுட் சால்விங், லைவ் டவுட் சால்விங், டவுட் சால்விங் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா 1999க்கு எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து த ஹோல் இயருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1999 தான். நாளைக்குனா இட் பிகம்ஸ் 3000. அதே மாதிரி முதல்வன் பேட்ச் வந்து வெறும் 1000 rupeesக்கு ஃபார் த ஹோல் இயருக்கு ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேதாந்தோ ஆப்ல வந்து இதுக்கான கிளாஸஸ் வந்து நடக்கும். சரியா? இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டுடே வந்து சின்ஸ் இட் இஸ் ஆஃபர் டே, இன்னைக்கு வந்து ஆஃபர் டே, நாளையில இருந்து காசு வந்து டபுள் ஆயிடும் ரெண்டுத்துலயுமே. ஓகே, யா. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். ஸோ இப்போ லாந்தனாய்ட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4f ஆர்பிட்டால்ல போயிட்டு ஆட் ஆகும். இதே ஆக்டினாய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 5f ஆர்பிட்டால்ல போயிட்டு ஆட் ஆகும். பைண்ட் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹை. பைண்டிங் எனர்ஜினா என்ன தெரியுமா? இப்போ ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டும் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜியை தான் we call it as binding energy. ஓகே, ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜி வந்து ஹையரா வந்து இருக்கும். இதே ஆக்டினாய்ட்ஸ்ல பைண்டிங் எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் லாந்தனாய்ட்ஸ் வந்து இந்த பைண்டிங் எனர்ஜி ஹை அப்படின்னாலே அது பைண்டாக தேவைப்படுற எனர்ஜி ஹை, which means அது அவ்வளோ ஈஸியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணாது. they show very less tendency to form complexes. அவ்வளோ ஈஸியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணாது. it shows very very less tendency. ஆனா ஆக்டினாய்ட்ஸ் they show higher tendency. ஆக்டினாய்ட்ஸ் வந்து ஒரு ஹையர் டெண்டன்சி வந்து ஷோ பண்ணும். ஏன்னா அந்த பாண்டிங் எனர்ஜி வந்து கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த லாந்தனாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்லெஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கலர்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர்டா இருக்கும். ஓகே, அடுத்துடா ஆக்சோ கேட்டயான்ஸ், அதாவது ஆக்சிஜன் கூட சேர்ந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சோ கேட்டயான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் இது வந்து ஆக்சோ கேட்டயான்ஸே ஃபார்ம் பண்ணாது. ஆனா இவங்க பாருங்க ஆக்சோ கேட்டயான்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சிஜனும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். தே ஃபார்ம் ஆக்சோ கேட்டயான்ஸ். இப்போ +3 ஆக்சிடேஷன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தாண்டி +2 அண்ட் தென் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் வந்து ஷோ பண்ணும் லாந்தனாய்ட்ஸ்லாம். சரியா? ஸோ லாந்தனாய்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்லாம் தான் வந்து ஷோ பண்ணும். ஆனால் ஆக்டினாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +3 4 5 6 7 அப்படின்னு இத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஓகே, அவ்வளோதான்டா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இது. வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா கவனிங்க. இந்த லாந்தனைட் சீரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லாந்தனைட் சீரீஸ்ல when you move from lanthanum to lutetium, இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்லைட்டா வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா குட்டி ஆகிட்டே போகுது. ஓகே, இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு சின்னதாயிட்டே வந்து போகுது. தீமினல் பேட்ச் 22 லைவ் கிளாஸ் கமெண்ட் பார்த்து ரிப்ளை பண்ணுங்க மேம். கமெண்டா நான் ரிப்ளை பண்ண முடியாது அதுக்கு. எப்படி? ஹவு கேன் ஐ ரிப்ளை? ஐ வில் see to it. ஓகே,
Yeah, so as we move from 4F series la, when you move along the 4F series, lanthanide series la வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த atomic and ionic radius வந்து இருக்கு இல்லையா, அது வந்து gradually நமக்கு decrease ஆகும் with increase in atomic number. அந்த atomic number வந்து increase ஆக இந்த atomic radius வந்து என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி ஆகும். மேம் நான் தீமினல் பேட்ச்ல ₹4000க்கு ஜாயின் பண்ணேன், ஆனா இப்போ கம்மியா சொல்றீங்க. நீ ஜாயின் பண்ணப்போ எப்போ? இவ்வளோ நாள் நீ கிளாஸ் கவனிச்சிருக்கீங்கல்ல, இவ்வளோ நாள் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது கண்ணுக்கு தெரியலையா? ருபீஸ் தான் கண்ணுக்கு தெரியுதா? ஏண்டா 1 மீட்டர் கிளாத் 10 ரூபானா 10 மீட்டர் கிளாத் 100 ரூபா தான்டா. இப்ப டேஸும் கம்மி ஆயிட்டே போறப்போ ருபீஸ் கம்மியா போயிட்டு தானே இருக்கும். ஆனா இவ்வளோ நாள் நீங்க கிளாஸ்லாம் லிசன் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருந்துச்சு. How can you compare that? So இந்த decrease in ionic size பேர் தான் lanthanide contraction. அதாவது அந்த ionic radius வந்து சின்னதாகுது இல்லையா, ionic radius வந்து சின்னதாகுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as lanthanide contraction. அடுத்துடா இந்த lanthanide contraction ஓட effects என்னென்ன, causes and effects ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப important. So effects ல பாத்தீங்கன்னா செரியாம்ல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் இந்த பேசிக் கேரக்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான்டா. சோ இந்த lanthanide contractionனால நமக்கு என்ன ஆகுது, பேசிக் நேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். பேசிக் நேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து similarities among lanthanoids. In the complete F series only 10 picometer decrease in atomic radius and 20 picometer decrease in ionic radius. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் டிஃபரன்ஸ் வந்து இல்ல. அதனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏறத்தாழ சிமிலரா தான் இருக்கு. இது ரெண்டு தான்டா முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னது, பேசிக் நேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏறத்தாழ சிமிலரா தான் இருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் more or less same. அடுத்து preparation of K2Cr2O7 is an important 5 mark question. It's a very important 5 mark question. Okay, you need to repeatedly practice this question. 2-3 வாட்டி நீங்க எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் போங்க. இந்த question வந்து உங்களுக்கு இந்த வாட்டி குவார்ட்டர்லிக்கு இது அப்படியே வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. There are high chances that you will get the same question in today's tomorrow's paper, day after tomorrow's paper. Okay, வாங்கப்பா கவனிங்க. So potassium dichromate நம்ம எதுல இருந்து prepare பண்றோம் அப்படின்னா we are preparing it from chromite ore. இப்போ இந்த ஓரை வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்றேன். கான்சென்ட்ரேஷன்னா என்னது, ஓர்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி, கேங், மணல், கல், பாறை, ஜெல்லி, இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் கான்சென்ட்ரேஷன்ல நான் என்ன பண்றேன், கிராவிட்டி செப்பரேஷன் யூஸ் பண்றேன். சரியா? It is then mixed with excess of sodium carbonate and then lime roasted in reverberatory furnace அப்படிங்கிற apparatusல வச்சு நான் வந்து ரோஸ்ட் பண்றேன். இப்போ இந்த தியரிலாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோமைட் ஓரை மறக்காம எழுதிருங்க. இதெல்லாம் எழுதுறீங்களோ இல்லையோப்பா, இந்த குரோமைட் ஓரு கண்டிப்பா எழுதி இருக்கணும். அப்புறமா இந்த ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? யா, சோ கவனிங்க. FeCr2O4 இதுதான் வந்து என்னது அப்படின்னா இதுதான் நம்மளோட குரோமைட் ஓர். ஓகே, இதுதான் நம்மளோட குரோமைட் ஓர். இதை நான் என்ன பண்றேன், I am reacting it with sodium carbonate Na2CO3 in presence of oxygen. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நீங்க ப்ராடக்ட் என்ன தெரியுமா எழுதணும், அயனுக்கு, அதாவது Na2Cr O4, அதாவது அயன் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அயனுக்கு பதிலா சோடியமை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்ப Na2Cr O4 கிடைக்கும். Cr2 வராது, Cr தான் O4. சோ சோடியம் குரோமேட். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும், இங்க சோடியம் குரோமேட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறமா Fe2O3, அதாவது இந்த அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்து Fe2O3 வெளில போயிடும். அதே நேரத்துல இந்த கார்பன் and then ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு 8 moles of கார்பன் டை ஆக்சைடா நமக்கு வெளியில போயிடும். இந்த ரியாக்ஷன் 900 ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல நடக்குது.
இப்போ இந்த Na2CrO4 இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கோங்க, சோடியம் குரோமேட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சோடியம் குரோமேட்டை எடுத்து நான் சல்பூரிக் ஆசிட் H2SO4 சரியா, சல்பூரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? Na2Cr2O7 அதாவது சோடியம் டைக்ரோமேட் நமக்கு கிடைக்கும். ஓகே, சோடியம் டைக்ரோமேட் இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் நமக்கு கிடைக்கும். பிளஸ் என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட் Na2SO4 வெளில போயிடும். அதே நேரத்துல ஹைட்ரஜனும் ஃபியூ ஆக்சிஜன்ஸும் சேர்ந்து நமக்கு வாட்டரா இங்க நமக்கு வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிடும். ஓகேவா? பா சரியா? சரி, ஸோ இப்போ நமக்கு சோடியம் டைக்ரோமேட் இருக்கு Na2Cr2O7. இந்த சோடியம் டைக்ரோமேட்டை நான் இப்போ என்னவா மாத்திக்கணும் அப்படின்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாத்திக்க போறேன். ஓகே, ஸோ Na2Cr2O7 Na2Cr2O7. மேம் நான் இன்னைக்கு தான் தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணேன், ஸோ ஐ வாண்ட் PDF லிங்க் ப்ளீஸ். ஓகே, யூ கேன் ஜாயின் த டெலிகிராம் சேனல், ஐ வில் சென்ட் ஆல் த PDF. ஓகே, யா. ஸோ Na2Cr2O7 நான் பொட்டாசியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும். Na இருக்க வேண்டிய இடத்துல பொட்டாசியம் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ Naவும் Clவும் NaCl வெளில போயிட்டு Na இருக்க வேண்டிய இடத்துல பொட்டாசியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸியான ஒரு 5 மார்க். ஆனால் நீ 2-3 வாட்டி இந்த ரியாக்ஷன்ஸை எழுதி பார்க்கணும். இந்த ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ்டாக நீங்கள் படிக்கணும். பேலன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு மார்க்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஈஸியான கொஷின் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்து முடிக்கலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பாருங்க. வி ஆர் இன் ஸ்லைடு நம்பர் 137ல இருக்கோம். நம்ம இப்போ 137ல இருக்கோமா? we have 196 வரைக்கும் இருக்கு. so we have another 60 more slides. 60 ஸ்லைடு இருக்கு. ஓகே, ஈக்குவேஷன்ஸ்னா 5 மார்க் கொடுப்பாங்களா? தாராளமா கொடுப்பாங்க. ஓகேவா? டன். ஸோ கவனிங்க, குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ வாட் இஸ் திஸ் குரோமைல் குளோரைடு டெஸ்ட்? ஓகேவா? யா. ஸோ வென் பொட்டாசியம் டைக்ரோமேட் அதாவது K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் அதாவது குளோரின் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சால்ட், அதான் சோடியம் குளோரைட் அண்ட் தென் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே நமக்கு என்ன வந்து கிடைக்குது, இங்க இருக்கக்கூடிய Na and then one of the hydrogen and then SO4 சேர்ந்து நமக்கு NaHSO4 வெளில போகுது. அப்புறமா இங்க இருக்கிற இந்த பொட்டாசியம் one of the hydrogen and then இந்த சல்ஃபர் சல்ஃபேட் சேர்ந்து KHSO4 நமக்கு வெளியில போகுது. ரிமைனிங் பாருங்க CrO2Cl2 அதாவது குரோமைல் குளோரைடுடைய ஃபார்முலா நீங்க தெரிஞ்சீங்கன்னா எழுதுறது வந்து ஈஸி. ஸோ CrO2Cl2 with the elimination of water. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுலேருந்து எனக்கு கிடைக்குது இல்லையா இந்த CrO2Cl2, இந்த குரோமைல் குளோரைடை நான் என்ன பண்றேன், அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகே சாரி சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும். அப்புறமா இங்க இருக்கிற OHம் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். ஸோ ரிமைனிங் பாருங்களேன் Na2CrO4 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த Na2CrO4 தான் நமக்கு லெட் குரோமேட் கூட ரியாக்ட் ஆகுது. சரியா, அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெட் குரோமேட் கூட லெட் அசிட்டேட் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் இந்த பிபி லெட்டையும் சோடியமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா லெட் CrO4 கூட சேர்ந்து லெட் குரோமேட் கிடைக்கும். அண்ட் தென் இந்த சோடியம் அசிட்டேட் கூட சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டா வெளியில போயிடும். சோடியம் அசிட்டேட்டா நமக்கு வெளியில போயிடும். இது ஈஸியா? சரி. டிரான்சிஷன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து எதனால இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது?
இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்காண்டியம் இருக்கான்ல, ஸ்காண்டியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா ஸ்காண்டியம் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 4s2 3d1 இருக்கிறதே 3 எலக்ட்ரான் தான். ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே ஷோ இன் ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே தே ஷோ, அதாவது டைட்டானியம், மெக்னீஷியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் அப்படின்னு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே தே ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மற்றவங்க எல்லாருமே நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பை லூசிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் n-1 d orbital and ns orbital as the energy difference between them is small. Say for example, இப்போ நீங்க வந்து ஒரு இதுல இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 4s2 3d சம்திங் எழுதுவீங்கல்ல, இதுதான் சொல்றாங்க. இது ns ன்னு சொல்றாங்க. இது 3 என்னது? 3 வந்து 4 - 1 தானே, அப்ப n-1 சொல்றாங்க. n-1d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து பெருசா இல்ல. n-1d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேமா தான் இருக்கு. ஓகே, அதனால தான் ஸ்காண்டியமை தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே தே ஷோ மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுவாங்க. Calculate the number of titanium 3+ and manganese 2+. இதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்திருப்பேன். என்னது? சன் டிவி சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் காஜல் தெரியும்ல, ஐகானிக் Z அப்படின்னு. ஓகே, so this is scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc. எல்லாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? எல்லார்ட்டையும் 4s2 போட்டுக்கோங்க. 3D ல 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுக்கோங்க. குரோமியம் and then காப்பருக்கு மட்டும் தான், சாரி வெனடியம், குரோமியம் and then கோபால்ட்டுக்கு மட்டும் தான் வந்து காப்பருக்கும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ திஸ் ஒன் we can skip ன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய லைவ் செஷன்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 9hour மேரத்தான்லயும் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியில கேட்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து கம்பல்சரி வீடியோ பாத்தீங்கன்னாலுமே நான் இந்த ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ தயவு செய்து இதை வந்து நீங்க எய்தர் யூ ரெஃபர் த கம்பல்சரி வீடியோ, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதுல போயிட்டு பாருங்க, என்னோட 9hour மேரத்தான் வீடியோல போயிட்டு பாருங்க. திஸ் இஸ் ஈஸி, ஸோ ஐ கேன் ஸ்கிப். அடுத்து பாருங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? நேத்துக்கு கூகுள் மீட்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து எங்க மேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் இருக்கு, நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 10க்குள்ளேயாச்சும் நம்ம வந்து இது முடிப்போம் இந்த சாப்டரை. The oxidizing and reducing power of the element, அதுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வச்சு மெஷர் பண்றோம். இது ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர் ஆஃப் த எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கு, ஒரு எலிமெண்ட்டுடைய ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து நம்ம டிசைட் பண்றோம் யூசிங் தி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இட் இஸ் த இஎம்எஃப். இஎம்எஃப்னா என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா வந்து என்னது? ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். ஓகே ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹவு மச் எனர்ஜி வில் இட் டேக். ஓகே, அதுதான் வந்து இஎம்எஃப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? ஆஃப் அ செல் விச் மாலிகுலர் ஹைட்ரஜன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான், H2 மாலிக்யூல் அண்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ப்ரெஷரும் ஸ்டாண்டர்டா இருக்கு, 1 atmospheric pressure. அண்ட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் அட் 273 கெல்வினா இருக்கு. டெம்பரேச்சர் வந்து நமக்கு 273 கெல்வினா வந்து இருக்கு. அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் உடைய டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் ஸ்டாண்டர்டான ப்ரெஷர் 1 atmospheric pressure, டெம்பரேச்சரும் ஸ்டாண்டர்ட் 273 கெல்வின். அடுத்து கேட்டலிஸ்ட். நீங்க நிறைய ரியாக்ஷன்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. இந்த கேட்டலிஸ்ட்ல நம்ம எப்பயுமே வந்து இது டைட்டானியம், வெனடியம், குரோமியம், அயன், கோபால்ட், நிக்கல், நிக்கல் கேட்டலிஸ்ட்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க இல்லையா? மூட்டை பூச்சியா இருக்கட்டும் இருக்கட்டும், அதுங்க பாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே யா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்டா நம்ம வந்து ஏன் இவங்களை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. The oxidizing and reducing power of the element is measured in terms of, இது என்ன அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு,
The sigma bonds in the hydrogen molecule breaks and each hydrogen bonds forms an electron. இது வந்து அதோட கண்டினியூவேஷன், பட் ஒரு இது வந்து காணும். ஒன்றும் இல்லை, கெட்டாலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நானே வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா d ஆர்பிட்டால், எம்டி d ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கு சரியா. ஸோ தே கேன் அகாமடேட் எலக்ட்ரான் இன் இட். அதனால தான் தே ஆக்ட் ஆஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, தே ஹாவ் வேக்கண்ட் d ஆர்பிட்டால். ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன தெரியுமா? குட்டி குட்டி ஆட்டம்ஸ், ஸ்மால் ஆட்டம்ஸ் லைக் யார் யாரு? ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் என்னும் குட்டி குட்டி ஆட்டம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா trapped in the interstitial holes of a metal lattice. இதோ பார், இதுதான் டைட்டானியம் உடைய மெட்டல் லாட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் டைட்டானியம் உடைய மெட்டல் லாட்டிஸ் அப்படின்னா அந்த மெட்டல் லாட்டிஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸ், குட்டி குட்டி ஓட்டைகள். ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்னது? சின்ன சின்ன இன்டர்ஸ்டிஷியல் சைட். இதுல என்ன ஆக்குபை ஆகி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் இவங்கெல்லாம் வந்து ட்ராப் ஆகி இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the interstitial compounds. ஓகே, டன். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதிருங்க. அடுத்த கேள்வி இஸ் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் என்றால் என்ன? ஓகே, ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் என்றால் என்ன? The mixture of titanium tetrachloride and trialkyl aluminum hydride is used for polymerization. This is very very important. They can ask you in the creative 1 marks also. Okay, so mixture of what? எதுடைய mixture அப்படின்னு பார்த்தீங்கன்னா titanium tetrachloride TiCl4 and trialkyl aluminum. ட்ரைஅல்கைல் அலுமினியம் இதை தான் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த ஒரு பேரை தான் நம்ம வந்து we call it as, இதை தான் நம்ம வந்து ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரியா. ஓகே, ஸோ இந்த ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட்டை எதுக்கு யூஸ் பண்றோம்? பாலிமரைசேஷன். சி, ப்ரோபிலீன் வந்து ஒரு மோனோமர். இதோ பார், CH2 CH CH3 இது ஒரு மோனோமர். ஆனா நான் என்ன பண்றேன்? n times of propylene எடுத்துக்கிறேன். n times of propylene எடுத்துக்கிறேன் and I am using titanium tetrachloride and trialkyl aluminum. ஓகே, இந்த ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட்டை நான் யூஸ் பண்ற மூலமா அது அப்படியே எனக்கு பக்கத்துலேயே அந்த ப்ரோபிலின் நிறைய வாட்டி அட்டாச் ஆகி ஒரு பெரிய காம்பவுண்டா வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as polymerization. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட். Properties of interhalogen compounds is very very important. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு question. Okay, yeah, they are hard and show electrical and thermal conductivity. இப்போ interstitial compounds பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. டைட்டானியம் கார்பைடு, குட்டி குட்டி ஆட்டம்ஸ் லைக் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் போயிட்டு நம்மளுடைய இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த interstitial compounds வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும் and they show electrical and thermal conductivity. எலக்ட்ரிசிட்டியோ இல்லனா வந்து டெம்பரேச்சரையோ அது வந்து என்ன பண்ணும்? ஈஸியா கண்டக்ட் பண்ணும். they have high melting point. ஒரு பியூர் காம்பவுண்ட்ஸை விட interstitial compounds உடைய melting point வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் நம்ம லித்தியம் போரோஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட்லாம் அவங்களையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பவர்ஃபுல்லான ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரேட்ஸை பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். மெட்டாலிக் கார்பைட்ஸ் எல்லாமே கெமிக்கலி இனர்ட். இதுவே அந்த மெட்டல்ஸ் கூட கார்பன் சேர்ந்ததுன்னா இட் ஃபார்ம்ஸ் கார்பைட்ஸ் இல்லையா. அந்த கார்பைட்ஸ் யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாது. ஸோ தேல் பி கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் என்றால் என்ன? ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி இல்லைன்னா எஃப் ஆர்பிட்டால் இருக்கணும். அதுதான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் காப்பர், அயனு, கோபால்ட், நிக்கல் யார வேணா எழுதலாம். ஆனா ஜிங்க் எழுதக்கூடாது. ஏன்னா ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டா, ஓகே, ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து இருக்கும். ஆர்பிட்டால்ல வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து இருக்கும். ஸோ நீங்க ஜிங்க் சொல்ல முடியாது. ஆனா மற்ற எலிமெண்ட்ஸ் லைக் காப்பர், அயான், கோபால்ட், நிக்கல் இவங்க எல்லாருமே டிரான்சிஷன்ல தான் வருவாங்க. ஓகே, இப்போ மேம்
inner transition அப்படினா வந்து என்னது? The elements in which the elemental or ionic form have partly filled f orbital are called as f block elements. அதாவது d block elements வந்து நம்ம transition அப்படினு வந்து சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி f block elements incompletely filled partly filled f subshell இருக்காங்கன்னா அவங்கள நம்ம inner transition elements அப்படி வந்து சொல்லுவோம். So as the f orbitals lie inner to the penultimate shell, ultimate shell அப்படிங்கிறது outermost shell. அந்த outermost shellக்கு முன்னாடி இருக்கிற ஒரு shell தான் வந்து என்னது? It is called as the penultimate shell. Okay? So இங்க வந்து நமக்கு இருக்கிற அந்த f orbital வந்து நமக்கு completely filled இருக்காது, ரொம்ப partly தான் நமக்கு filled இருக்கும், partly தான் fill ஆகி இருக்கும். Actinides என்ன? Give example. இப்போ lanthanides பார்த்தோம்ல, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து actinides. 14 elements actiniumல பாத்தீங்கன்னா actiniumக்கு அடுத்து thoriumலேந்து lawrencium. ஓகே, actinoidsல first element வந்து யாரு? actinium. அடுத்து வந்து thorium. அதிலேந்து நம்மளோட lawrencium வரைக்கும் இருக்கக்கூடிய elements தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? actinoids அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் thorium, uranium, neptunium இவங்க எல்லாருமே. Electronic configuration of cerium 4+ and cobalt 2+. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4+ இல்லனா 2+ அப்படிலாம் வந்து இருக்குனா which means அத்தனை எலக்ட்ரான்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? 4+ அப்படினா you have to remove 4 electrons. ஓகே, இதே வந்து நமக்கு வந்து 2+ அப்படினா 2 எலக்ட்ரான்ஸ் நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் 0 0 0 ன்னு போட்டுருக்காங்க, இல்லனா 1 1 2 அப்படின்னு வந்து நமக்கு இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन தான், நான் கம்பல்சரியிலயும் டீச் பண்ணிருக்கேன், NHR மாரத்தான்லயும் டீச் பண்ணிருக்கேன், எதுக்கும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஏன் வந்து explain briefly how +2 oxidation state becomes more and more stable அப்படி வந்து கேக்குறாங்க. சோ இப்போ ஸ்காண்டியம் தவிர, அதாவது ஸ்காண்டியம் வந்து it exhibits only +3 oxidation state. ஸ்காண்டியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா only +3 oxidation state மட்டும் தான் வந்து exhibit பண்ணும். ஸ்காண்டியம் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்காண்டியம்லேருந்து நீங்கள் மேங்கனஸ் வரைக்கும் மூவ் ஆக அட்டாமிக் நம்பர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 21 22 23 24ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால்ஸ்லையும் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? D1 D2 D3 D4 D5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா +2 oxidation state is attained by the loss of 4s electron. இப்போ இந்த 4s2 அப்படின்னு வந்து எழுதுறோம்ல, அந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி தான் அது வந்து +2 oxidation state வந்து அச்சீவ் பண்ணுது. அதனால தான் நீங்க when you go from titanium 2+ ல இருந்து manganese 2+ போனீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி தான் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்றாங்க. அதனால half filled இருக்கு. ஓகே, d orbital when it is half filled அப்படினா that is more stable அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? டன்னா? தெரியாது மஞ்சு, I don't know. Let's hope, let's pray. அவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகே, but yeah, it's nice that people actually care like you. மேம் கிளாஸ் முடியவே லேட் ஆகுது, நீங்கள் எப்போ வீட்டுக்கு போய் எப்படி கூகுள் மீட் வைப்பீங்க, நைட் வீட்டுக்கு எப்படி போவீங்க மேம், சேஃப் தானா? தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஆக்சுவலி மஞ்சு வந்து லைக் என்னோட ஸ்பேஸில் இருந்து திங்க் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எம்பத்தியோடு இருக்காங்களே அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஓகே, பரவாயில்ல, அவங்க சைட் ஆஃப் திங்ஸ் வந்து எப்படி இருக்கும், அவங்க எப்படி வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு வந்து ஒருத்தவங்க நினைக்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறப்போ. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஓகேவா? வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். டிஸ்கிரைப் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் क्वेश्चन வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அவ்வளோதான்டா, ஹை மெல்டிங் பாயிண்ட் ஈஸி क्वेश्चन தான், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேன் வி கோ டு சாப்டர் 6? சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈஸி பீஸி ஸ்கிப். ஓகே, ஒரு குட்டி ஃபயர். டயர்டாக இருக்கா? கிட்டத்தட்ட 3 hours முடிய போகுது தம்பி. மணி 10 மணி.
லெசன் 8ல ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் டுமாரோ பார்க்கலாம். டேய் ஸ்ரீவத்சவ், நான் இன்னும் லெசனே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயே ஸ்கிப்ன்றீங்களே. லைக் பட்டன் எல்லாருமே ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஆல் ஸ்மாஷ் த லைக் பட்டன்? 981 லைக்ஸ். அட்லீஸ்ட் லைவ் முடியறதுக்குள்ள ஒரு 1K லைக்ஸ் ஆச்சு. நேத்தே 1.5K லைக்ஸ் வந்துச்சுடா. அதேதான்டா, அதுதான் கன்சர்னிங்கா இருக்கு மஞ்சு. இது ஒரு காமனான விஷயம், பட் நிறைய பேருக்கு அது கூட இல்லை அப்படிங்கிறதா வந்து எனக்கு வந்து புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை லைஃப்ல. எப்படி மக்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸ்மாஷ் லைக் ஸ்மாஷ். 997, 998, 998. தீமினல் பிடிஎஃப் தரேன். 1K likes reached. 1K likes reached. Yay! Shravanee ma'am, the nature will guide you because you guided many students. Your safety is more important for us. Thank you, Srihari. Thank you. I feel happy coming to class and seeing comments like these comments. நல்லா இருக்கு. இது போரும், அன்பு போரும், பாசம் போரும், அப்படி இருக்கு எனக்கு. I don't want to become the YouTube star and all. I don't want to become ஏதோ ஒரு சினி ஸ்டார் மாதிரி, யூடியூப் ஸ்டார் மாதிரி புகழ் அதெல்லாம் வந்து வேணாம். பட் லுக் அட் த லவ், லுக் அட் த அன்பு, லுக் அட் த கேர். தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஐ வேல்யூ அ லாட். நான் அதை ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஒன்றே சாங்கெல்லாம் முதல்ல சாப்டர் 6 முடிச்சு வீட்டுக்கு கிளம்பலாம். எங்கள் வீட்டில் அடி விடும். வாங்க, எங்கள் வீட்டிலே திட்டுறாங்க பாட்டு பாடினா. நீ வந்து என்னது நேற்று வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க, லைவ் நான் முடிச்சிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து லைவ் பார்க்குறப்ப தான் நான் வந்து இல்லை ஆத்தங்கர மரமே அரச மர இலையே அப்படின்னு வந்து பாடிட்டு இருக்கேன். என்னது இவ கிளாஸ் எடுக்காம பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் நான் போனதுக்கப்புறம் நீ வந்து ஏன் பாட்டெலாம் பாடுற, சினிமா பாட்டெலாம் ஏன் பாடுற, நீ கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் பாட்டே பாடு அப்படின்னு சொன்னான். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு நானும் வந்து யோசிச்சுனே இருக்கேன். எங்கள் வீட்டில் திட்டுறாங்கப்பா பாட்டெலாம் பாடினா. சரி, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இருக்கு. சரி வாங்க 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 வாங்க. ஸோ எஸ், அகெயின் தீமினல் பேட்ச்லேயோ இல்லை முதல்வன் பேட்ச்லேயோ ஜாயின் பண்ணணும்னா இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. 12 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1999க்கு தீமினல் கிடைக்கும், முதல்வன் 999க்கு கிடைக்கும். லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப், ஏஐ டவுட் சால்விங் இதெல்லாம் வந்து இருக்கும். சரியா? ஓகே, நன்றி. எஸ், ஸோ ஃபடாஃபட் சூப்பர் ஃபாஸ்ட்டாக, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஜாலியாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, யா. ஸோ யூனிட் செல் என்பது வந்து என்னது? ஸோ இது வந்து ஒரு லாட்டிஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டலின் சாலிட். ஸோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஒரு பேசிக்கான ஒரு ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு கியூப் தான் ஒரு பேசிக்கான ஒரு ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர். இது எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது அப்படின்னா யூனிட் செல். அந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது? யூனிட் செல். கிறிஸ்டலினுக்கும் அமார்ஃபஸ்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஷார்ட், அதாவது லாங் ரேஞ்சில் ஆர்டர்டா அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா கிறிஸ்டல். இதே ஷார்ட் ரேஞ்சில் அப்படியே கச்சா முச்சான்னு ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருந்ததுன்னா அது வந்து அமார்ஃபஸ். ஓகே, ஸோ லாங் ரேஞ்சில் ஆர்டர்டா அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து கிறிஸ்டல். ஷார்ட் ரேஞ்சில் ரேண்டம்னா அமார்ஃபஸ். ஸோ இங்கே டெஃபினட்டான ஷேப் இருக்கும், இங்கே இர்ரெகுலரான ஒரு ஷேப் தான் இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ஆனைசோட்ராபிக் இன் நேச்சர். ஆனைசோட்ராபிக்னா என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல நீங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், லைக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா சே ஃபார் எக்ஸாம்பிள் கலரு, ஹார்ட்னஸ் இதெல்லாம் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்? நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இதே ஐசோட்ராபிக், ஐசோட்ராபிக் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து எப்படி நீங்க மெஷர் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர்
ட்ரூ சாலிட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பாத்தீங்கன்னா அது ட்ரூ சாலிட்ஸ்லாம் இல்ல, சூடோ சாலிட்ஸ் இல்லனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும், இங்க ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெஃபினட்டா இருக்காது. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், which means ஒரு எக்ஸாக்டான ஒரு கரெக்டான ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா ஓவர் a period ஆஃப் டைம் வந்து மெல்ட் ஆகுமே தவிர ஒரு எக்ஸாக்டான இது வந்து ஆமா ஆமா 1K லைக்ஸ் போயாச்சுடா பாத்துட்டேன். NaCl சோடியம் குளோரைட் டைமண்ட்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இதே ரப்பர் பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா they are all amorphous solids. ஷார்ட்கி டிஃபெக்ட் என்றால் என்ன? இப்ப கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டே இருக்காங்க, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீவத்சன் வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கான், சரியா? யாரு? வசந்த் கூட பேசிட்டே இருக்கான். அப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க, வெளில போ, 2 பேரும் கிளாஸ் விட்டு பேரா 2 பேரும் கிளாஸ் விட்டு வெளில போங்க, கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு வந்து மேம் கத்தி விட்டுறாங்க. ஓகே, விச் மீன்ஸ் போத் ஆஃப் தெம் கோஸ் அவுட் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டையான் வெளில போனா கூடவே ஒரு ஆனையானும் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு வெளில போயிடுது. ஓகே, சோ ஒரு கேட்டையான் வெளில போச்சுன்னா கூடவே ஒரு ஆனையானும் வந்து நமக்கு வெளியில போயிடுது. சோ மிஸ்ஸிங் ஆஃப் equal number of cations and anions தான் நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்டாய்கியோமெட்ரி சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்காது. ஒரு பாசிட்டிவ் வெளில போச்சு கூடவே ஒரு நெகட்டிவும் வெளில போயிடுச்சு, அப்போ நியூட்ரலா தான் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து என்னது, நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. Ionic solids in which the cation and anion are of almost similar size. இந்த எப்போலாம் வந்து கேட்டையான்ஸ் ஆனியான்ஸ்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு சேம் சைஸ்ல வந்து இருக்காங்களோ அப்போலாம் நீங்க வந்து என்ன பார்க்கலாம், ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் NaCl. ஒரு பேசிக்கா எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், நீங்க இந்த டயக்ராம் வந்து வரையணும். இவ்வளோ வரையணுமா அவசியம் கிடையாது, சின்னதா வரைஞ்சுக்கோங்க, குட்டியா ஒரு 4-5 மட்டும் போட்டு குட்டியா வரைஞ்சுக்கோங்க, யூ வில் கெட் த மார்க். இதே ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா, கிளாஸ்ல பயங்கரமா பசிக்குது, அப்ப அந்த பையன் வந்து என்ன பண்றான், பெஞ்ச் கடையில உட்காந்து ஒளிஞ்சே சாப்பிடறான். யார் பெஞ்ச் கடையில ஒளிஞ்சுக்க முடியும்? குண்டா இருக்க பையனா? நோ, ஒல்லியா இருக்கவங்க தான் பெஞ்ச் கடையில போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ அப்போ மிஸ் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கிறப்போ எங்க இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. அவன் கிளாஸ் விட்டு வெளில போல, ஆனா கிளாஸுக்குள்ளேயே இடுக்குல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் இங்க கிறிஸ்டல் லாட்டிஸ்ல அயான் வந்து வெளில போல, சரியா? அயான் வந்து வெளில போல, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் சைட் டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ், தன்னுடைய பிளேஸை விட்டு டிஸ்லோகேட் ஆகுது, வேற லொகேஷனுக்கு போகுது. ஓகே, தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு இட் இஸ் ஆக்குபைங் த இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன், நடுவில் இருக்கக்கூடிய இடுக்குகள் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும், சரியா? அதுதான் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஓகே, சோ இப்போ இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அயான் பெருசா இருக்கும், ஒரு அயான் குட்டியா இருக்கும். அதுல இந்த குட்டியா இருக்கிற அயான் தான் போயிட்டு அந்த ஸ்பேஸை போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கும். சோ தே டிஃபரண்ட் சைஸ். ஷார்ட்கி டிஃபெக்ட்ல அந்த அயான்ஸ் எல்லாமே ஏறத்தாழ சிமிலர் சைஸ்ல வந்து இருக்கும். ஆனா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வந்து தே வில் பி டிஃபரண்ட் இன் சைஸ். நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஏன் சேஞ்ச் இன் டென்சிட்டியே வந்து இருக்காது? ஏன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல அந்த அயான் கிறிஸ்டலை விட்டு வெளியிலேயே போல, கிறிஸ்டலுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ அதோட டென்சிட்டி நமக்கு மாறாது. இந்த பையன் ஸ்ரீவத்சவ் ஸ்பாம் பண்ணாதடா ப்ளீஸ்டா, உனக்கு 6 சாப்டர் ஈஸினா நீ கிளம்புடா, மற்றவங்க கவனிச்சிட்டு இருக்காங்கல்லடா, எல்லாருக்குமே இது படிச்சது தாண்டா, ஈஸி தாண்டா, ரிவிஷன் தான் பண்ணிருக்கோம், சரியா? ஓகே, ஸோ இங்கே பாரு ஏஜி காணும் தேடுறாங்க, ஆனால் இங்கே பாரு உள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு, இங்கே காணும் தேடுறாங்க, இங்கே போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் என்றால் என்ன? இங்க மெட்டல் வந்து நமக்கு எக்ஸஸா வந்து இருக்கு. எக்ஸஸ் மெட்டல்னா என்னது? மெட்டல்னாலே பாசிட்டிவ் அயான். சோ மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் இருக்கிறது தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சே இது வந்து நமக்கு NaCl KCl எல்லாம் நீங்க இந்த டிஃபெக்டை வந்து பார்க்கலாம். which is metals-நாலே number of positive ions. okay, so positive ions வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும் when you compare with negative ion. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் F center. இப்போ F center நல்லா கவனிங்களேன், நான் சிம்பிளா சொல்லித்தரேன். சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் இருக்கு, Na+Cl- Na+Cl- Cl- Na+, Cl- Na+, Cl- Na+. ஓகே, இதுல குட்டியா இருக்கிறது வந்து Na+, பெருசா இருக்கிறது வந்து Cl-, சரியா? சோ சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் வந்து என்ன பண்றேன், NaCl கிறிஸ்டலை ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா
ஓகே, அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா Na வந்து எனக்கு அயான்ஸா பிரியுது. அதாவது Na+ஆவும் ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியா பிரியுது. Na வந்து என்ன ஆகுது, Na+ஆவும் ஒரு எலக்ட்ரான் ஆவும் மட்டும் நமக்கு பிரியுது. இப்போ அந்த அயனைஸ் ஆன சோடியம் அயான் சும்மா இல்ல, அப்படியே வந்து இந்த கிறிஸ்டல்ல வந்து இந்த கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு வந்து என்ன ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ்னா நுழைஞ்சி வருது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு இந்த சோடியம் அயான் வந்து என்ன பண்ணுது, நுழைஞ்சி வருது. ஓகேவா? இப்போ புதுசா வந்த அந்த சோடியம் அயானை பார்த்துட்டு நம்ம கிறிஸ்டலுக்குள்ள இருந்த குளோரின் அயான் என்ன பண்ணும், அது கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடும். பழைய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு இந்த குளோரின் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆயிடும். இப்போ இந்த இடம் என்ன ஆயிடும், காலி இடம், வெற்றிடம் ஆயிடும். கரெக்டா? குளோரின் அங்க போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் என்ன ஆயிடும், வெற்றிடம். ஓகே, ஒரு ஆனையான், குளோரின் வந்து ஒரு ஆனையான், ஆனையான் விட்டு சென்ற இடம், which is ஒரு ஆனையான் கிரியேட் பண்ண வேகன்சி, ஆனையானிக் வேகன்சி இருக்கு இல்லையா, அந்த ஆனையானிக் வேகன்சியை யார் ஆக்குபை பண்ணிப்பாங்கன்னா, தோப்பர் சோடியம் தான் எலக்ட்ரானை விட்டு போயிடுச்சுல, அந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும், அந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? சோ இதுதான் எஃப் சென்டர். அடுத்து அதுக்கு இந்த டயக்ராம் நீங்க அழகா வரைஞ்சிருங்க. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல எப்படி பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமா இருக்கும், which is பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் FeO கிறிஸ்டல்ல பாத்தீங்கன்னா Fe2+ அயான்ஸ் வந்து காணும். நல்லா கவனிங்க, Fe2+ வந்து காணும். Fe2+ காணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல்ல என்ன பிரச்சனை வரும், அதுல வந்து 2 பாசிட்டிவ் அயான் காணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகும். கரெக்டா? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து இம்பேலன்ஸ் ஆகும். கரெக்டா? நெகட்டிவ் அயான் தான் எனக்கு அதிகமா இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது, மீதி இருக்கிற Fe2+ என்ன பண்ணும் தெரியுமா, Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிக்கும். 2 Fe2+ வந்து என்ன பண்ணிக்கும், Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிக்கும். சோ இது ஒன்னு எக்ஸ்ட்ரா, இது ஒன்னு எக்ஸ்ட்ரா. சோ ஆளுக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாசிட்டிவ் அயானை கொடுத்து காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. சரியா? இதுதான் நமக்கு நடக்கும். இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன, நான் போயிட்டு ஒரு இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன், அது மூலமா வரக்கூடிய டிஃபெக்ட் தான் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். சோ நான் போயிட்டு என்ன பண்றேன், இம்பியூரிட்டியை போயிட்டு ஆட் பண்றேன். எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, கேட்மியம் குளோரைடை தூக்கி சில்வர் குளோரைடு AgCl போயிட்டு நான் கேட்மியம் குளோரைடை ஆட் பண்றேன். AgCl நான் கேட்மியம் குளோரைடை போயிட்டு நான் வந்து ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் நீங்க நல்லா கவனிக்கலாம். AgCl கரெக்டா, AgCl எப்படி எனக்கு பிரியும், Ag+ ஆவும் Cl- ஆவும் எனக்கு பிரியும். இதுல நான் போய் ஆட் பண்ற இம்பியூரிட்டி தான் என்னது, CdCl2 கேட்மியம் குளோரைடு. கேட்மியம் குளோரைடு எப்படி இருக்கும், Cd2+ ஆவும் 2Cl- ஆவும் இருக்கும். இப்போ என்ன தெரியுமா நடக்குது, இந்த கேட்மியம் இருக்குல்ல, இந்த கேட்மியம் 2+ வந்து சும்மா இல்ல, இந்த கேட்மியம் 2+ வந்து Ag+ ஓட இடத்த போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. Ag+ போயிட்டு தம்பி நீ வெளில போப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு Ag+க்கு பதிலா Cd2+ வருது. இப்பவும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி இம்பேலன்ஸ் ஆகும். சோ 2+ வருது பிளஸ்க்கு பதிலா, அப்ப என்ன ஆகும், 2 Ag+ வெளில போயிடும். அப்ப என்ன ஆகும், 2 Ag+ எனக்கு வெளியில போயிடும். 2 Ag+ வெளில போனாதான் ஒரு கேட்மியம் 2+ உள்ள வர முடியும். அப்பதான் எனக்கு பிளஸ் மைனஸ் எனக்கு வந்து எப்படி இருக்கும், கரெக்டா பேலன்ஸ் ஆகும், நியூட்ரலைஸ் ஆகும். ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளவுதான், ரைட் வீட்டுக்காரன், லெஃப்ட் வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன் எல்லாருமே. the number of nearest neighbors that surrounding a particle, nearest neighbor தான் வந்து என்னது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். டுமாரோ லைவ் உண்டு. பாடி சென்டர்ட் கியூபிக் நல்லா கவனிங்க, BCC பாடி சென்டர்ட் கியூபிக்கு இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட்டமை சுத்தி, இந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு முன்னாடி, இந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு பின்னாடி, இந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு ரைட்ல, இந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு லெஃப்ட்ல நமக்கு ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. அயானிக் சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நமக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் அண்ட் அவங்க வந்து சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டிலாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
எல்லா அயான்ஸுமே ஃபிக்ஸடா இருக்கும் லாட்டிஸ் பாயிண்ட்ல. இதே நான் வந்து என்ன பண்றேன், மெல்ட் பண்றேன் அப்படின்னா அப்போ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. when I melt it அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இல்லைன்னா நான் தண்ணியில போட்டா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் நான் அவனை பிரேக் பண்ண முடியுமே தவிர அவ்வளோ ஈஸியாலாம் நான் அவனை பிரேக் பண்ணிட முடியாது. அடுத்து பிராக்ஸ் ஈக்குவேஷன்ல இதை மட்டும் எழுதுங்க போறோம். n lambda which is equal to 2d sin theta. இதுல d என்பது இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ், d என்பது இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ், lambda என்பது வேவ்லென்த், அப்புறமா theta என்பது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அண்ட் n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். அவ்வளவுதான். இப்போ நான் பாக்ஸ் போட்டிருக்கிறது மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, ஸோ n lambda which is equal to 2d sin theta தான் நம்மளோட பிராக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, எஸ். சிம்பிள் கியூபிக் BCC, FCC and calculate the numbers. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ரெஃபர் த கம்பல்சரி வீடியோ நான் நடத்திருப்பேன். அதுல கடைசி கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் நான் இதான் நடத்திருப்பேன். இது கம்பல்சரியில வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரெஃபர் கம்பல்சரி வீடியோ. ஒரு 2 நாள் முன்னாடி தான் லைவ் வந்திருப்பேன். முந்தானேத்து லைவ் வந்தேன். முந்தானேத்து லைவை ரெஃபர் பண்ணுங்க. சரியா? கோஆர்டினேஷன் நம்பர் டேபிள் மேட் ஆட். ஆக்சுவலி அந்த ஆட்ல வருவாங்கல்ல மேம் இமான், அவங்க ஹோஸ்ட் பண்ண ஒரு டிவி ஷோவில் நான் வந்திருக்கேன். குட்டி சுட்டீஸ்னு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா? ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறக்காம கம்பல்சரி வீடியோ மட்டும் பார்த்துருங்க. சரியா? ஓகே பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? How was the class today? How was the class today? Did you enjoy it? ஜாலியாக போச்சா? நல்லா போச்சா? ஓகே, நாம் இதோட லைவ் வந்து முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. நீங்களாம் நல்லா படிங்க. மெட்டீரியல், யா ஐ கிவ் யூ த மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலில் இருக்கிற உங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் படிங்க போதும். அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் காமிச்சிருக்கேன், தமிழ் மீடியம்க்கு நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். பின் பண்ணுறேன், நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த மெட்டீரியலை மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பரா செம. அண்ட் அஃப்கோர்ஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, நாளைக்கு என்ன நம்ம பார்க்கலாம், வேற என்ன உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? நீ ஷேர் பண்ணாதான் நானுமே வந்து பேச முடியும். நான் இப்போ லைவ் எண்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உங்க கமெண்ட்ஸ்லாம் வந்து படிச்சு பார்க்குறேன். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, புரிஞ்சதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு உங்களோட வியூஸை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அது கூடவே சேர்த்து நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், அது கூட சேர்த்து உங்களுக்கு நான் வேறு ஏதாச்சும் சொல்லி தரணுமா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நீங்கள் கேட்டாதான் அதுக்கான வீடியோவோ பிடிஎஃபோ நான் உங்களுக்கு தர முடியும். லூகாஸ் டெஸ்ட் கேட்குறீங்க, விக்டர் மேயர் டெஸ்ட் கேட்குறீங்க, ஆல்டால் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஐ வில் ரிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் செக்ஷன் அண்டர் திஸ் லைவ். ஸோ இப்போ லைவ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு, உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இப்போ இல்ல, கமெண்ட்ல நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகேடா, எனக்கு சூப்பரா போச்சு. அஃப்கோர்ஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இன்னைக்கு லைவ் கிளாஸ் எப்படி போச்சு. அண்ட் தென் உங்களுக்கு